சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் குழந்தை இல்லை. ஆபிரகாமுக்கும் இஸ்மவேல் பிறந்துட்டான் வேறொரு திருமணத்துல ஆகார் மூலமா. ஆனா ஆபிரகாம் சாரா அவங்க 2 பேரும் முதல் இருந்தவங்க, அவங்களுக்கு குழந்தை. நீ வந்து ஆபிராம் அப்படின்னு சொல்லிட்ட, இப்ப ஆபிரஹாம் அப்படின்னு பேரை மாத்தி வச்சு அதை சொல்லு, பேரை மாத்தி சொல்லு, ஆபிரகாம் கூப்பிடு. ஆபிரகாம்னு என்ன? திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். ஒரு திரளான மக்களுக்கு கூட இல்ல, திரளான ஜாதிகளுக்கு. அதாவது ஃபாதர் ஆஃப் மெனி இல்ல, மெனி நேஷன்ஸ். 99 வயசு ஆயிடுச்சு, அந்த அம்மாக்கு 89 வயசு ஆயிடுச்சு, இவங்களுக்கு குழந்தை பிறக்குமா? அவங்க சொல்றாங்க எங்களுக்கு எல்லாம் முடிச்சு போச்சுங்க, எங்க சரீரத்துல இனிமேட்டு அதுக்கான ஸ்கோப்பே இல்லைன்னு. அவன்கிட்ட போயிட்டு குழந்தைய கொடுக்குறேன்னு சொன்ன பரவாயில்ல, பேரை மாத்திட்டு. சோ ஏன் அப்படி பண்ணாரு அப்படின்னா, அவர் இல்லாதவங்களே இருக்கிறது போல அழைக்கிறவர். Learning to call things that are not as though they are, that's the only way. See, கோலியாத்து ஒரு கற்பனை கதை மாதிரி சொல்றேன். அவன் சின்ன பையன் வந்து வளரும் போது ஒரு ஆக்சிடென்ட்ல சாகுற மாதிரி நடத்திருக்கணும். ஆண்டவர் சாக விட்டுருக்க மாட்டாரு, காப்பாத்தி விட்டுருப்பாரு கோலியாத்த. நம்ம நினைக்கிறோம் ஐயோ இந்த கோலியாத்த சின்னதுலயே அடிச்சு நல்லா இருக்குமே, அது ஆதாமின் எண்ணம். அப்புறம் வந்து அவனுக்கு 20 வயசுல கேன்சர் வர மாதிரி இருந்தா ஆண்டவர் தடுத்துப்பாரு, கேன்சர் வர. அப்புறம் 30 வயசுல உட்கட்சி பூசல்ல ஒருத்தவத்தையும் அடிக்க மறந்து கோலியாத்தை எவனாவது வெட்டம் தானா அவனை வெட்ட விட்டுருப்பாரு தவிர இவனை காப்பாத்தி. 35 வயசுல அவன் தாவீதை சந்திச்சான்னு வச்சுக்கோ, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப 35 வயசு வரைக்கும் எல்லா தீமைக்கும் கோலியாத்தை விலக்கி காப்பான். அப்புறம் அவனுக்கு தேவையான புரோட்டீன் எல்லாத்தையும் கொடுத்து அவன் நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டா ஜெகஜாண்டிக்கா வளரும்படி செய்தார். ஏன் இதெல்லாம் செய்தார்? தேவனுடைய வல்லமையின் எல்லையை அறிந்தவன் தாவீது வரப்போறான், அவன் எழும்ப போறான், அவன் எழும்பி சவால் விட போறான் இந்த கோலியாத்துக்கு எதிராக. அப்போ வந்து கோலியாத்து நல்ல ஹெல்த்தியா ஸ்ட்ராங்கா இருந்தாதான், ஒரு பவர்ஃபுல் சேலஞ்சரா இருந்தாதான் தாவீது யாருன்னு உலகத்துக்கு காட்ட முடியும். தவுலே பயந்து போய் கேட்கலையா, நீ எப்படிப்பா போவ? அவன் சின்ன வயசுல இருந்து யுத்த வீரன்ப்பா, நீ வந்து ஒரு சின்ன குட்டி பையனா இருக்க, ஒரு 17 வயசு இளைஞனா இருக்க, நீ போய் எப்படிப்பா மேற்கொள்ள அப்படின்னு கேட்கலையா? சோ பல பேர் அப்படி பல விதமா கேட்டிருப்பான். நீங்க வேற ஒரு கணத்தை பார்க்க ஆரம்பிங்க. What if God prepared this problem to elevate you and promote you? Why God made this problem look bigger and bigger and bigger? So that everybody also will know that there is something very significant and very powerful in you and with you. Why don't you think like that? அதான் விஷயமே. கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. இருக்குமா? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, அப்படின்னா உத்தமமான எண்ணங்களோடு இருக்கிறவர்களுக்கு எதுக்கு தெரியுமா? தன்னுடைய வல்லமை விளங்கப்பட முடியும். அப்படின்னா எப்படிப்பட்ட உத்தம இருதயம்? உத்தம இருதயம் என்ன இருதயம்னா, எந்த இருதயம்னா ஆண்டவரே உடைய வல்லமையை நான் பார்க்க விரும்புகிறேன், நீ உண்மையிலே வல்லமையில நான் விசுவாசிக்கிறேன். என் சூழ்நிலைகள் என்னெல்லாமோ நடக்குது, ஓகே, ஆனா நீர் உண்மை உள்ளவர், நீ வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். அது மட்டுமல்ல, உடைய வல்லமை என் வாழ்க்கையில காண்பேன் என்று நான் விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன் என்று யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் தான் உத்தம இருதயத்தார். இன்னொரு உத்தமமானவன் யாரு? காலை பற்றி கர்த்தர் சொன்னாரு, உத்தம இருதயத்தில் ஏன் சொன்னார்? பேசுறதுனால என்ன பேசினான்? எளிதாய் மேற்கொள்ளலாம் சொன்னார். இப்ப ஏனாக்கியர் தானப்பா, ஆமா, அவனை ஏன் கர்த்தர் வச்சுட்டாரு? என் கையில அவன் சாகணும்னு தான் வச்சுட்டாரு. காலை இவனுங்களாம் சொன்னானுங்க நாங்க சுற்றுவாங்க கேள்வி. இவன் இல்ல ஏனாக்கியது என் கையில சாகணும் தான் கர்த்தர் அவனை வச்சிருக்காரு, அவனை அதான் பாதுகாத்து வச்சிருக்காரு. இவன் நேரம் வெள்ளத்துல நோவா வெள்ளத்துல ராட்சசெல்லாம் செத்து போனாங்க, இவன் சாகல, எஸ்கேப் போயிட்டான். ஏன்னா நான் போட்டு தொழுதான் அவன் அங்க இருக்கான். என்னோட சவால் இருக்குன்னா, பிரசங்கம் பண்ணும்போது மட்டுமில்ல, நார்மலா இருக்கும்போது நான் எனக்கு பிரசங்கம் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பிரசங்கத்தை கேட்கிறவர்களாகி நீங்கள் இப்பொழுது கேட்டுட்டு போறது மட்டும் இல்ல, நீங்க போய் தொடர்ந்து உங்களுக்கு நீங்களே இதை பிரசங்கமாக செய்து கொண்டிருக்க வேண்டும். உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். ஸ்தோத்திரங்க தாவே, தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் உடைய சமூகத்தை நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு சூழ்நிலைகளிலிருந்து உடைய வார்த்தை கேட்கும்படி நாங்கள் இணைந்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உடைய வார்த்தையின் சத்தம் எங்களுக்குள்ளிருந்து தொனிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய மனதிலே காணப்படுகிற எல்லா சத்தங்களை காட்டிலும், இருதயத்திலிருந்து தொனிக்கிற எல்லா சத்தங்களை காட்டிலும் உங்களுடைய சத்தம் வல்லமையுள்ளதாய், தனித்துவம் வாய்ந்ததாய், வல்லமுள்ளதாய் இந்த நாட்டிலே துணிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அந்த ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷத்து நிமித்தம் தேங்க்யூ லார்ட். நாங்கள் தைரியமுள்ளவர்களாய் நிற்கும்படி எங்களுக்கு உதவி செய்வீராக. தேங்க்யூ லார்ட். எல்லா பயங்களையும் எங்கள் மனதை விட்டு எடுத்து போடும். உம்முடைய
ஆவியின் வல்லமையினாலே எங்கள் மனதும் அன்று எங்கள் இருதயமும் நிரம்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். எங்களோட பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க பகுதிக்கே போலாம். யோசுவா 3ஆம் அதிகாரம், அதுல இருந்து ஒரு சில காரியங்களை பார்த்துட்டே வரோம். தொடர்ந்து நம்ம இன்றைக்கும் அதுல இருந்து தொடரலாம். அதுல 5வது வசனத்தை வாசிக்கிறேன். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்றான். 7வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும் போது யோர்தானில் நில்லுங்கள் என்று கட்டளையிடுவார்கள் என்றார். யோசுவா இஸ்ரவேல் புத்திரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாய் கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள் என்றான். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் ஏமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்து விடுவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. 13வது வசனம் வாசிக்கிறேன். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வபூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி இருக்கிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றார். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலே இருந்தோடு இருக்கிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோக்கு எதிரே நடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடன் தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலொடி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். சோ நம்ம தொடர்ந்து ஒரு காரியத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்லாத வெளி இருக்கிறது போல அழைப்பது எப்படி. ஓகே, காலிங் திங்ஸ் தட் ஆர் நாட் as though they are. இல்லாத வெளி இருக்கிறது போல அழைப்பது. சோ அழைப்பது எப்படி? ஸோ அதான் கரெக்டா சொன்ன தலைப்பு. ஸோ அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல என்ன முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இது முக்கியமானது, ஏன் இல்லாத இருக்கிறது போல அழைக்க வேண்டும் அப்படின்றது ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ அழைப்பே. ஓகே, கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான். எப்படி இப்படி சொல்ல முடியும்? கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான் அப்படின்னு சொல்ல முடியும்னா, என்னவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு தரிசனம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, அதுல நிச்சயம் இப்படிதான் இருக்கும். இது வந்து காமன் எல்லாத்துலயுமே. அதாவது பிரச்சனை சூழ்நிலையில இருந்து வெளியே வருவது எப்படி அதை எடுத்துட்டாலும் சரி, இல்லைன்னா ஒரு தரிசனத்தை நீங்கள் சென்று அடைவது எப்படி, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த தரிசனத்தையோ உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வேலையோ செய்து முடிப்பது எப்படி அப்படின்னு இந்த எந்த கேள்வியை கேட்டாலும் இந்த பாயிண்ட கடக்காம நீங்க போக முடியாது. At some point you ought to learn to call things that are not as though they are. ஏதோ ஒரு இடத்துல நிச்சயமா நீங்கள் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைத்தே ஆக வேண்டும், அந்த இடத்துக்கு வந்தே ஆக வேண்டும். ஏன் நம்முடைய ரட்சிப்பே அப்படிதான் துவங்கியது. நம்ம எத்தனை பேர் வந்து இயேசு கிறிஸ்துவ நேரடியா பார்த்து ரட்சிக்கப்பட்டீங்க? அவர் உங்க ஊர் பக்கம் நடந்து போனாரு, உங்க வீட்டு பக்கம் நடந்து போனாரு, உங்களுக்கு கூப்பிட்டாரு, நான் இந்த மாதிரி உனக்காக சிலுவையில மறிச்சேன்றதெல்லாம் நேரில் உங்கள்கிட்ட பேசினாரு. கேட்டோன்னே நீங்க அவர்கிட்ட நேரில் பேசுனீங்க, உன்னை நம்பு, உன்னை உதவி செய்வேன்னு சொன்னாரு. அப்படிலாம் சொன்ன பிறகு நீங்க பிசிக்கலா அவரை பாத்தீங்களா? அதாவது நம்ம காணாதுன்னு சொல்லும் போது இல்லாதுன்றப்ப அது இல்லாதது கிடையாது. ஆக்சுவலா இல்லாததுன்னா என்னன்னா, நம்முடைய கண்களுக்கு இல்லாதது, காணக்கூடிய உலகத்துக்கு இல்லாதது. இந்த மனுஷர்களை கூப்பிட்டா 5-6 அறிவுள்ள மனிதர்கள் அவர்களை கூப்பிட்டு, பூமியில இருக்கிறவர்களை கூப்பிட்டு, இது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. அதான் சொல்லிட்டு இருக்கோம், இல்லாதது. இன்ஃபேக்ட் இல்லாதது என்று ஜனங்கள் சொல்லுகிறவைகள், மக்கள் சொல்லுகிறவைகள், ஆனால் தேவன் இருக்கிறது என்று சொல்லுகிறவைகள் தான் உண்மையிலே இருக்கிறவைகள். ஏன்னா இங்கே காணப்படுகிறவர்கள் அனித்தியமானவர்கள் என்று பவுல் எழுதுகிறார். காணப்படுகள் எல்லாமே அழிந்து போகும், காணப்படாதவர்கள் நித்தியமானவைகள். சோ காணப்படாத ஆனால் இருக்கிறவைகளை நம்பிக்கொண்டிருக்கிறோம், அவைகளை பார்க்கிறோம், அவைகளை அறிகிறோம், அவைகளையே பேசுகிறோம். சோ இது வந்து ஒரு கிறிஸ்தவனுக்கு நிச்சயம் தேவை. கிறிஸ்துவை உண்மையாய் விசுவாசிக்கிற எவனா இருந்தாலும் சரி, அவன் நிச்சயமா இந்த இடத்துக்கு வந்து ஆகணும். எந்த இடம்? மாம்சீக கண்களுக்கு இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைப்பது. அந்த பாயிண்ட கிராஸ் பண்ணாம போக முடியாது. நான் 2-3 மெசேஜ் முன்னாடி இதுல பேசியிருந்தேன். இஸ்ரேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டுல இந்த மோசே கூட இருந்த ஜனங்களை பத்தி ஆண்டவர் பேசும்போது,
இவர்களின் வழியை அறியாதவர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. என்ன வழி அறியாதவர்கள்? இருக்கிறத இல்லாதது போல், சாரி, அவங்க இருக்கிறத இல்லாத ஆக்கிடுவாங்க. இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற அந்த வழியை அறியாதவர்கள். அந்த வழி அவர்கள் அறியாதபடியால் தான் ராட்சதனை பார்த்தோன்னே அப்படி பேசுறாங்க. என்ன பேசுனாங்க? நாங்க எப்படி உள்ள போவோம், நாங்க எப்படி ஜெயிக்க முடியும், நாங்க எப்படி மேற்கொள்ள முடியும் அப்படிலாம் பேசினாங்க. சோ அங்கிருந்த 2 பேர், நான் சொன்ன மாதிரி யோசுவா, காலேபு, அவர்கள் 2 பேரும் மட்டும் இல்லாத இருக்கிறது போல அழைக்கிறதா பேசினாங்க. அதாவது ஆபிரகாமை போல பேசினார்கள். ஆபிரகாமுக்கு வந்து இன்னும் குழந்தை பிறக்கல. ஒரு சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் குழந்தை இல்லை. ஆபிரகாமுக்கும் இஸ்மவேல் பிறந்துட்டான் வேறொரு திருமணத்துல, ஆகார் மாமா. ஆனா ஆபிரகாம், சாராள் அவங்க 2 பேரும் தான் முதல் இருந்தவங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லை. சோ அப்படி இல்லாத இருக்கும்போது 99 வயதாகி விட்டது. அப்ப கர்த்தர் வந்து சொல்றாரு, நான் உனக்கு ஒரு பேரை மாத்த போறேன். உன் பேரை ஆண்டவரே குழந்தைய கொடுத்தா நல்லா இருக்கும், எதுக்கு பேரெல்லாம் மாத்திட்டு இருக்கீங்க? சில பேர் அப்படி கேட்போம், நம்ம ஏன் ஆண்டவர் பேரெல்லாம் மாத்தணும், அதெல்லாம் முக்கியமா? குழந்தைய கொடுத்துருங்க, இது பெரிய விஷயமா? ஆண்டவர் சொல்ல, இல்ல முதல்ல நான் பேரை மாத்துறேன். என்ன பேரை மாத்த போறேன்? நீ வந்து ஆபிராம் அப்படின்னு சொல்லிட்ட, இப்ப ஆப்ரஹாம் அப்படின்னு பேரை மாத்த போறேன். பேரை மாத்தி வச்சு அதை சொல்லு. பேரை மாத்தி வச்சு சொல்லு, ஆபிரகாம் கூப்பிடு. ஆபிரகாம்னு என்ன? திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். ஒரு திரளான மக்களுக்கு கூட இல்ல, திரளான ஜாதிகளுக்கு. அதாவது ஃபாதர் ஆஃப் மெனி இல்ல, மெனி நேஷன்ஸ். மெனினா ஓகே, ஒரு 10 பிள்ளைங்க பிறக்கும், அந்த ஏதோ அர்த்தம் சொல்லிட்டு போலாம். ஆனா அதுவே இவன்ட்டு சொல்ல முடியாது. இவனுக்கு வந்து 99 வயசு ஆயிடுச்சு, அந்த அம்மாக்கு 89 வயசு ஆயிடுச்சு, இவங்களுக்கு குழந்தை பிறக்குமா? அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு எல்லாம் முடிச்சு போச்சுங்க, எங்க சரீரத்துல இனிமேட்டு அதுக்கான ஸ்கோப்பே இல்லைன்னு. அவன்கிட்ட போயிட்டு குழந்தைய கொடுக்குறேன்னு சொன்ன கூட பரவாயில்ல, பேரை மாத்திட்டு இருக்காரு. ஓகே, சோ ஏன் அப்படி பண்ணாரு அப்படின்னா, அவர் இல்லாதவர்களே இருக்கிறது போல அழைக்கிறவர். ஓகே, இல்லாதவர்களே இருக்கிறது போல அழைக்கிறவர். அது மட்டுமல்ல, நம்மையும் அப்படியே மாற்ற விரும்புகிறவர். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் எதுக்கு? நான் சொன்ன மாதிரி பேரை மாத்திரம் ரொம்ப முக்கியமா பிரதர், குழந்தை கொடுத்தா போதும்ல பிரதர். இல்ல அவர் வந்து நம்மை ஆபிரகாமின் சந்ததி என்று வேதம் அழைக்கிறது, நம்மையும் அதே போலதான் செய்ய விரும்புகிறார். ஓகே, ஆண்டரோட நமக்கு நல்லா தெரியும் சொல்ல முடியாது, அவருக்கு தான் நல்லா தெரியும். ஏன்னா நீங்க வந்து இந்த பிரச்சனை வெளியே வருது எப்படின்னு மட்டும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆண்டவர் எப்படி பாக்குறாருன்னா, உங்களை எப்படி இந்த பிரச்சனை இன்னைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்தாலும் எப்படி மேற்கொள்ள வைக்கலாம்னு பாத்துட்டு இருக்காரு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் வந்து நம்மள என்ன விரும்புறாருன்னா, ஆண்டவரே உதவி செய்யுங்க ஐயா அப்பா அப்படின்னு கத்துறது ஆண்டவர் ரொம்ப விரும்புறாரு. எனக்கு தெரிஞ்சு புதிய ஏற்பாடுல அவர் விரும்பல அப்படி. புதிய ஏற்பாடுல என்ன சொல்றாரு? ஏசாயா 45:11 படிச்சு பாருங்க. கமாண்ட் தி ஆஃப் தி வொர்க்ஸ் ஆஃப் மை ஹேண்ட்ன்றாரு. என் காரங்களின் கிரியை குறித்து எனக்கு கட்டளை எடுங்கன்றாரு. இப்படிதான் அவர் புதிய ஏற்பாட்டுல நம்ம இருக்கணும்னு விரும்புறாரு. அவர் வந்து நம்ம வந்து ஆண்டவரே காப்பாத்துங்க, ஐயோ நாங்க சாக போறோம் இப்படி சொல்ல அவர் விருப்பம் இல்லை அவருக்கு. அப்படி பேச ரொம்ப பெருமையா நினைக்கல. பேதுரு வந்து அப்படி ஐயரே மடிந்து போகிறோமே, எங்களை குறித்து கவலை இல்லையா அப்படின்னு கேட்கும் போதோ, இல்லைன்னா அவன் தண்ணியில நடந்துட்டு திரும்ப உள்ள போகும்போதோ, அப்போ வந்து அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணல. ஓ பரவாயில்லப்பா, என்னையவே நம்பி இருக்க. இன்னைக்கு சில பேர் இருக்காங்க பாத்தீங்களா, சில கட்சி தலைவர்கள் இருப்பாங்க, அவங்களதான் முக்கியத்துவப்படுத்தணும். எதா இருந்தாலும் ஐயா ஐயா செய்வார் அப்படின்னு சொல்லணும். இல்ல தலைவர் செய்வார், இல்ல அம்மா செய்வாங்க, யாரோ தலைவர் அவங்க பேரை சொல்லிடணும், அவர்கள் இதுன்னு சொல்லிடணும். அதே ஊழியங்களே எப்படி இருக்கு, இன்டர்வியூ டெஸ்ட் பண்ணி எடுக்கும்போது திரும்ப திரும்ப கேட்பாங்க, பிரதர் ஜோனும் என்னாச்சு, சிஸ்டர் ஜோனும் என்னாச்சு, அதை சேர்த்து சொல்லுங்க அப்படின்னு. சோ அதனால வந்து எல்லாருக்கும் வந்து எப்படின்னா தங்களை எப்படியாவது முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசைப்படுறாங்க எல்லாரும். ஆனா ஆண்டவர் அப்படி விரும்பாத ஒரு ஆள். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஏன் அப்படின்னா புதிய உடன்படிக்கையில அவர் நமக்குள் தம்முடைய ஆவியை வைத்து விட்டார். அவரை பொறுத்த இனிமேட்டு அவர் கொடுக்கறதுக்குன்னு அவர்கிட்ட ஒண்ணும் இல்லை எக்ஸ்ட்ரா. கொடுத்து வேண்டிய எல்லாமே கொடுத்தாச்சு. தம்முடைய வார்த்தையை அருளி விட்டார், தம்முடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நமக்காக கொடுத்து விட்டார், தம்முடைய ஆவியை நமக்குள்ள வைத்து விட்டார். இதுக்கு மேல அவர் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஒன்னே ஒன்று அவர் கொடுக்கலாம்னா இந்த செயலை குறித்த ஞானத்தையும் வெளிப்பாடையும் அறிவையும் நம்ம கொடுக்க முடியும். ஆனா அதை கொடுக்கறது கூட அவர் ஏற்கனவே செட்டப்ப ரெடி பண்ணி வச்சுட்டாரு. கர்த்தருடைய ஆவியை நமக்குள்ள வைத்து விட்டார். பரிசுத்த ஆவியான இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற மாதிரி எங்களை நம்பி நீங்க இருந்தாதான் உருப்பிடுவீங்க அப்படிலாம் கிடையாது. அதாவது நீங்க அப்படி நம்பிட்டீங்கன்னா அப்படி ஆயிருவீங்க, அது வேற விஷயம். அதாவது ஒரு பெரிய ஊழியர் என்ன கேட்டாங்க, அவர் ஜோமன் அப்படியே நடக்குதுங்க ஐயா. என்ன சொல்ற 2 ரீசன். ஒண்ணு, அவர் ஜோமனா நடக்கணும் அவர் நம்புறாரு, அதனால நடக்குது. 2வது, ஜனங்களும் அவர் ஜோமனா நடக்கும்னு நினைக்கிறாங்க, அதனால நடக்குது.
ஆனா நிறைய தடவை சொல்லியிருக்க மாதிரி இது ரொம்ப தின் ஐஸ்ல நடக்கிறது. ஐயா ஜெபம் பண்ணி எல்லா நேரமும் நடக்காது. ஏன்னா எந்த ஐயாவையும் தேவன் அப்படி படைக்கவில்லை. இயேசு கிறிஸ்து பூமியில இருந்த போதே அவர் எல்லாரையும் சுகமாக்கல. மீனிங் எல்லா ஊருக்கும் அவர் போல. அவர் போன ஊர்ல எல்லாரும் சுகமாக்கினாரு. சரியா? ஏன்னா ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து மூலம் ஒரு மாடல் காட்ட விரும்பினார். என்னை விசுவாசிக்கிறோம் நான் செய்து கிரியை செய்வான், இதிலும் பெரிதான செய்வான். என்ன மாடல் அப்படின்னா எல்லாருக்கும் ஆவி அருளுகிற அந்த விஷயம். அது இயேசு கிறிஸ்துக்குள்ள எப்படி ஆவி இருந்தோ அப்படி எல்லாருக்கும் அருள வேண்டும் என்பது அவருடைய பெரிய திட்டமே. சோ நம்ம வந்து இந்த மாதிரி ஐயா ஜோம்னுவாரு கொய்யா ஜோம்னுவாரு போயிட்டு இருந்தோம்னா என்னைக்காவது ஒரு நாள் ஐயாவுக்கு ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாதுன்னா அது இந்த மாடலே அப்படிப்பட்ட மாடல் தான். ஐயா ஏன் அற்புதம் செய்யறாரு தெரியுமா உங்களுக்கு? அற்புதம் எல்லாரும் செய்ய முடியும்னு நம்ம புரிய வைக்கிறதுக்காக ஆண்டவர் ஐயா மூலமா செஞ்சுட்டு இருக்காரு. நம்ம ஐயாவே பெர்மனன்ட் ஆக்கி மோசேக்கு ஒரு கூடாரம் போட்டோம், எலியாவுக்கு போட்டோம், அப்படியே ஐயாவுக்கு போட்டுருவோம்னு போட்டீங்கன்னா கூடாரமே கொஞ்சம் நாள் காலியாயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அதனாலதான் என்ன சொல்றேன்னா ஒரே வழிதான் இருக்கு. அது என்ன வழி? கர்த்தரிடத்திலிருந்து நேரடியாக பெற்றுக்கொள்வது எப்படி? இல்லைன்னா கரெக்டா சொன்னா அவர் அருளி ஆவி நமக்குள்ள ஆவி அருளி விட்டார், நம்முடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் அருளி விட்டார். அதுக்கப்புறம் நம்முடைய வார்த்தையை கொடுத்து விட்டாரு. பரிசுத்த ஆவியானவரை நமக்கு ஒரு துணையாளராகவும் கொடுத்து விட்டாரு. இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்ப இந்த சிஸ்டம் வச்சு நம்ம எப்படி ஒர்க் பண்றது? எப்படி நீங்களே வீட்டிலே இட்லி சுடுவது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஐயா சுடுற இட்லி நல்லது, கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அது இட்லின்னு ஒண்ணு இருக்குன்னு காட்டுறதுக்காக ஐயா சுடுறாரே தவிர அந்த ஐயா சொல்ற இட்லியவே நம்பி நீங்க வாழ்நாள்லாம் வாழ நினைச்சீங்கன்னா நீங்கள் ஏமாந்து போய் விடுவீர்கள். 10 தடவை அற்புதம் நடக்கும் ஐயா மூலம், 11வது தடவை நடக்காம போயிருவோம். ஓகே, அப்ப என்ன பண்ணுவீங்க? சோ எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி காரியங்களுக்கு ஆயத்தமாக இல்லையா. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு ஐயா கை வச்சு ஜெபம் பண்ணி ஏதோ நடந்துடும் நினைக்கிறாங்க. அப்படி நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா நினைச்சிட்டு இருக்க வரைக்கும் சபையோட ஃபுல்னஸ்க்குள்ள சபை போகாது. இண்டிவிஜுவல்ஸ் வில் ஆல்வேஸ் கோ. ஏன்னா அவன் தனியா ஜெபம் பண்றவன் இருக்கான், அவன் கர்த்தரை தேடுறவன் இருக்கான், அவன் அந்த காரியங்களை பெற்றுக்கொள்வான், அவன் போவான். ஆனா சபை மொத்தமா போகுமானா அது இப்போதைக்கு போகாது. ஏன் போகாதுன்னா இப்போதைக்கு சபை வந்து எங்கேயோ ஒரு கூடாரத்துல உட்காந்து யாரு காலையிலே விழுந்துட்டு இருப்போம்னு நினைக்குது. ஓகே, அப்படிதான் நினைக்கிறாங்க. ஒரு தீர்க்கதரிசிகள் இருக்காங்க நிறைய பேர் இன்னைக்கு. நானும் அந்த ஊழியத்துல இருக்கிறேன், அதனால தான் சொல்றேன். நானும் சில பேருக்குலாம் சொல்றேன், மீட்டிங்லேயே சில நேரம் சொல்லியிருக்கேன், அதனால தான் சொல்றேன். அப்படி நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள சுத்தி பெரும் கூட்டம் உட்கார்ந்துருக்கு. ஐயா மூலமா என்னாவது நன்மை நடந்துரும் அப்படின்னு சொல்லி. அதுலயும் சில இடங்கள்லாம் நீங்க போய் சும்மாலாம் கிடையாது. ஐயா 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 சொல்லுங்கய்யா சொல்லுங்கய்யா ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்ற லெவலுக்கு அவர் ஐயா கேட்டாதான் ஐயா அவங்கள பார்த்து சொல்லுவார். அந்த ரேஞ்ச் எல்லாம் இருக்கு. இப்படிலாம் இருந்தா வந்து நான் இதுல வந்து அந்த அந்த தீர்க்க தரிசனம் சொல்றவரெல்லாம் ரொம்ப குறை சொல்லல. அவர் எவ்வளவு நிறைய விஷயங்கள் பண்ணிதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. தனிப்பட்ட முறையிலே அவர் தேவனை தேடி தேவனை நாடி அவர் இந்த மாதிரி இருக்கிற வல்லமையா பயன்படுத்தப்படுகிற எல்லாருமே ஒன்றுமே இல்லாம தான் வந்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல நீங்க உட்கார்ந்து இருக்கிற அதே சிச்சுவேஷன் உட்கார்ந்து இருந்தவங்க தான். ஏதோ ஒரு கடல்ல நீங்க இருக்கீங்க, ஒரு பிரச்சனை இருக்கீங்க, ஒரு போராட்டத்தில் இருக்கீங்க. அதே மாதிரி சில பல சூழ்நிலைகள் இருந்தவர்கள் தான் அவர்களும். ஆனால் எலியாவை பின்தொடர்ந்தது போல அவன் கர்த்தரை பின்தொடர்ந்து ஆண்டவருடைய அந்த வெளிச்சத்தையும் வெளிப்பாடுகளையும் ஞானத்தையும் அவர் பெற்றுக்கொண்டதுனால இந்த இடத்துல அவங்க இருக்காங்க. அவங்கள நான் ரொம்ப குறை சொல்ல மாட்டேன். ஆனால் ஜனங்கள் அங்கேயே உட்கார்ந்து நினைக்கிறாங்க பாருங்க. அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா ஸ்லோவா கத்துக்கிட்டாலும் கத்துக்கலாம். ஒரே நாள்ல வந்து உங்களுக்கு அப்படியே வானம் திறந்து மிரக்கிள்ஸ் நடக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இதுதான் கரெக்டான வழி. ஏன்னா இதுதான் தேவன் வைத்திருக்கிற வழி, தேவன் விரும்புகிற வழி. சரி, அதனால நீங்கள் தேவனிடம் வந்து எப்படி பெற்றுக்கொள்வது, அவரோட உறவு எப்படி ஸ்ட்ராங் ஆகுதுன்றத ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். சரியா, ரொம்ப முக்கியம். சரி, ஸோ கம்மிங் டு அவர் திங். ஸோ இல்லாததை இருக்கிறது போல அழிக்கிறது தான் அந்த வழி. லேர்னிங் டு கால் திங்ஸ் தட் ஆர் நாட் as though they are, that's the only way. That's the only way. இந்த லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ்னு ஒரு பெரிய ஒரு எபிக் ஒரு ஸ்டோரி. அது வந்து ஜேஆர்ஆர் டோல்கின் ஒருத்தர், அவர் ஒரு கர்த்தருடைய மனுஷன். அவர் எழுதின ஸ்டோரி தான் அது. இப்படி இந்த இங்கிலாந்துல நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஜான் பனியன் வந்து பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் எழுதினாரு. அதுக்கப்புறம் வந்து சிஎஸ் லூயிஸ் வந்து நார்னியா எழுதினாரு. இவர் வந்து டால்கின் வந்து லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் எழுதினாரு. ஸோ இவங்க எல்லாருமே நிறைய பிப்ளிக்கல் பிரின்சிபிள்ஸை ஸ்டோரிஸ்ல என்டர்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க. நிறைய இருக்கும். நீங்க லேஸ்ல எடுத்துனே பார்த்தா உங்களுக்கு தெரியாது. ஏன் எந்த அளவுக்கு தெரியும்னா ஹாலிவுட் அதை படமா எடுத்து வச்சிருக்கான். அதை நிறைய பேர் பார்த்து என்னெல்லாமோ நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா உண்மையிலே பைபிள் புரிஞ்சவங்களுக்கு தான் இது புரியும். ஓ இது என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி உண்மையான அர்த்தம் புரியும். டால்கினே அதை சொல்லியிருக்காரு. நான் நிறைய வந்து பிப்ளிக்கல் ட்ரூத்ஸ் தான் உள்ள கொண்டு வந்திருக்கேன். ஆனா எல்லாருக்கும் புரியாது. இன்ஃபேக்ட் புரியக்கூடாதுன்றக்காக அப்படி எழுதியிருக்காரு. இது உண்மையை தேடுறவங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்லி வச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட்ல வந்து ஒரு ரிங் இருக்கும். அந்த ஸ்டோரியா தான் அந்த ரிங்கை போய் ஒரு தீக்குள்ள போட்டு அழிச்சிடணும். அழிச்சிட்டா நல்லது. அதுதான் வந்து பிளான். அது போகும்போது அதுக்கு மெயின் ஒரு கேரக்டர் ஃப்ரோடோன்னு ஒரு கேரக்டர் அதுல இருப்பாரு ஸ்டோரியில. அந்த ஃப்ரோடோ வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ரொம்ப ரொம்ப நெகட்டிவா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
வந்து அப்புறம் பெரிய படியே ஏறணும், அந்த படியெல்லாம் ஏற முடியாத மாதிரி இருக்கும், ரொம்ப நெகட்டிவா இருக்க மாதிரி இருக்கும். அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு கைடு இருக்கும், அதுவே ஒரு மாதிரியான கேரக்டர், ஒரு கைடு இருக்கும், ஸ்னீகோல் அப்படின்னு சொல்லி. அது அது ஒரு மனுஷன் மிருகம் கலந்த மாதிரி ஒண்ணு. அது சொல்லும், இதுதான் ஒரே வழி, ஏறி போனா அந்த இடத்துக்கு போலாம், போய் நீ போய் அந்த ரிங்க போய் காலி பண்ணலாம், இல்லைன்னா யூ ஹேவ் டு கோ பேக். சரியா? பை த டைம் வந்து ஃப்ரோடோ எந்த இடத்துல இருப்பாருன்னா, அவரால் வந்து திரும்பி பின்னாடி போக முடியாது. இப்ப ஏன்னா எத்தனையோ காரியங்கள் இழந்து போராடி இரடி ஒரு இடத்துக்கு வந்து நிக்கிறார். சோ இப்ப போறதுக்கு ஒரே வழி அது கோயிங் ஃபார்வர்ட் தான். சோ அது 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 அந்த இடத்துல வேற ஆப்ஷனே கிடையாதுன்ற மாதிரி. அதே மாதிரிதான் பாருங்க, இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இதே மாதிரி சுச்சுவேஷன் தான். அவர்கள் வந்து யோர்தானை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க, ஆனா யோர்தானை கடந்து தான் போகணும், அதான் ஒரே வழி, வேற வழி இல்ல, பின்னாடிலாம் போக முடியாது. அவங்க ஈஸியா சொல்லலாம் எகிப்துக்கு போவோம்னு, போக முடியாது. நிறைய விசுவாசிகள் நினைக்கிறாங்க, ஆண்டவர்ட்ட வந்து எனக்கு என்ன நடந்துச்சு, ஒண்ணுமே நடக்கல, வேஸ்ட் ஆயிடுச்சு எல்லாம், நான் பேசாம உலகத்தே இருந்துக்கலாம். நீங்க போக முடியாதாங்க. அது ஏன்னா அது அதோட மோசமாயிட்டு இருக்கு. இப்ப நீங்க இருந்தோட மோசமாயிட்டு இருக்கு. உலகம் வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்குங்க, கடைசியில அது கவுத்தி விட்டுரும் ஃபுல்லாத்தையும். சோ அதனால இல்லையே, இவர் நல்லா இருக்காரு, அவர் நல்லா இருக்காரு, அதெல்லாம் நல்லா இருக்கும். மனுஷனுக்கு செம்மையா தோன்ற வழிகள் உண்டு, அது முடிவோ மரணம் எல்லாத்துலயும் இருக்கு. அதே மாதிரிதான் சொல்றேன், தயவுசெய்து யாரும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன ஆண்டவர் நம்பி நான் என்னமோ மாறிட்டேன் அப்படிலாம் நினைக்கிறேன். நீங்க நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. நீங்க இவ்வளவு தூரம் வந்தது கரெக்ட் தான். ஆனா நீங்க பின்னாடி போக முடியாது, ஒரே வழி முன்னாடி தான். ஓகே, இவங்களுக்கு அதே அதே ஆப்ஷன் தான் இருந்தது, ஒரே வழி யோர்தான், இல்லைன்னா அவர்கள் சாக வேண்டும், ரெண்டுல ஒண்ணுதான். யோசுவாவும் காலேபும் ஞானம் உள்ளவர்களா இருந்தபடியால் அவர்கள் சொன்னாங்க, நாங்க யோர்தானை கடக்க போறோம், சாக மாட்டோம். இவன் நாங்க சாக போறோம்ட்டான். சரி, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஃபாதர்ஸ் ஹவுஸ்ல இருந்த டைம்ல வந்து அந்த இம்மார்டாலிட்டி சப்ஜெக்ட்லாம் பாஸ் ஜெசுடியன் பிரசங்கம் வர டைம், அப்ப அந்த டிவி கால்ஸ், ஃபோன் கால்ஸ் எனக்கு தான் வரும், என்கிட்ட தான் ஃபோன் இருக்கும். ஸோ வந்து டிவியில ஒருத்தர் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு, பதட்டமா ஃபோன் பண்ணாரு, மெசேஜை பார்த்துருக்கு ஃபோன் பண்ணி, என்ன பிரதர் நீங்க சாகக்கூடாதுன்னு சொல்றீங்க? நான் சொன்னேன், யா நீங்க சாகக்கூடாது நான் சொல்லலையா, உங்களுக்கு விருப்பம்னா செத்துக்கோங்க, நான் ஒன்றும் வேணாம் உங்களால தடுத்து வைக்கல அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த யோர்தானை சுத்தி இவங்க வந்து சாகிறத தெரிந்து கொண்டார்கள் இஸ்ரேல் ஜனங்கள். அவரோட இவர் கேட்ட மாதிரி தான் இவங்க விரும்புறாங்க, ரொம்ப அவங்களுக்கு கோவம் வருது. என்ன 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 சொல்ல வரலாம் ஃபுல்லா கேட்கறது கிடையாது, சும்மா ஏதாவது கேட்கறது எட்டா பேசுறது. சோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யோர்தான் இருக்கு, யோர்தானை தாண்டி தான் செல்ல வேண்டும், ஆனால் அதுக்கு பதிலா இது செத்துலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படிதான் அவங்க நினைச்சாங்க, பெருங்கூட்டம் செத்தும் போய்விட்டது அப்படியே. யோசுவாவும் காலேபுக்கும் ஞானவான்களா இருந்தபடியால், விசுவாசமா இருக்கத்தார் ஞானவான்கள். அவர்களுக்கு நல்லா தெரியும், விசுவாசம் இல்லைன்னா பிரச்சனை. விசுவாசத்துக்கு சில பிரச்சனைகள் இருக்கு, அதாவது விசுவாசம் நம்ம செயல்படுறதுக்கு சில போராட்டங்கள் இருக்கு, தடைகள் இருக்கு, இதெல்லாம் தாண்டி தான் நம்ம செயல்படுகிறோம். நான் இல்லைன்னு சொல்லல, விசுவாச வாழ்க்கைன்றது ரொம்ப ஈஸியானதுங்க. இப்ப இல்லாத இருக்கிறப்போ அழைக்கிறதுன்றது அது அது ஒண்ணுமே இல்லை, அது ரொம்ப ஈஸின்னு நான் சொல்ல, அது ரொம்ப கஷ்டம். ஆனா அது எவ்வளவு கஷ்டமோ அதை விட கஷ்டம் வந்து பின்னாடி போறது. என்ன பிரதர் நானே எவ்வளவு ப்ராப்ளமோட வந்திருக்கேன், என்னைய போய் கஷ்டம்னு சொன்னீங்க. அதாவது என்னன்னா, கஷ்டம்னா என்ன சொல்ல வரேன்னா, ஒரு உலகத்தின் பார்வையில் நீங்க பார்க்கும்போது அது கஷ்டம் தான். ஆனால் நீங்கள் ஆவிக்குள்ளாகி விட்டீங்கன்னா அது கஷ்டம் கிடையாது, அது வேற. ஆவியின் பலன் வர ஆரம்பிச்சது. ஆனா அட் ஒரு பாயிண்ட்ல அப்படிதான் தோணுன்றத சொல்றேன். ஓகே, அது ஒரு பாயிண்ட் அப்படிதான் தோணும். விசுவாசி நல்ல போராட்டத்தை போராடிட்டு இருக்கும்போது டெஃபினட்டா நிறைய நேரம் தோணும், இது எதுக்கு நீங்க விசுவாசத்தில் நிக்கணும், அப்படி என்னங்க நடக்குது, ஒண்ணும் நடக்கலையே, வேற ஏதாவது பண்ணலாமா, இந்த அவங்கள மாதிரி ஐயோ அம்மான்னு கத்தி பார்ப்போமா, ஆண்டவரே அப்பா இறங்குங்கப்பான்னு கத்தி பார்ப்போமா? இடையில ஏதோ உங்களுக்கு ரொம்ப வருத்தத்துல அப்படி கத்தீங்கன்னா தப்புன்னு நான் சொல்ல வரல, ரிலீஜியஸா எடுத்துக்காதீங்க. ஐயோ அப்ப கத்தக்கூடாதா, அப்ப சில பேர் வந்து என்னதான் அழுக இருந்தாலும் ஆண்டவர் நாங்க அழுக மாட்டோம், நாங்களாம் பயங்கரமான ஆள் மாதிரி, அப்படி இல்ல. நம்ம ஆண்டோட போய் நம்ம காரியங்களை அழுகிறது, நம்ம இருபத்தி எம்டி ஆகிறதெல்லாம் கரெக்ட். ஆனா வழி இதுதான். என்ன வழி? மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று சொல்லுகிற வழி, இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற வழி, அதுதான் ஒரே வழி. அந்த வழியை நம்ம போகும்போதுதான் ஜெயம் உண்டாகிறது. அதுக்கு நம்ம வந்தாகணும் மறுபடியும் மறுபடியும், அதுதான் ஒரே வழி. எப்பதான் சபை இந்த வழியை போறதை நிறுத்திருந்தோ, காண்கிறவங்களோடு காம்ப்ரமைஸ் பண்ணி இருக்கிறதோடு இருந்துப்போம், என்ன நடக்குதோ அதை எடுத்துப்போம், நம்மளாம் பேசிலாம் போக வேண்டாம் நினைக்குதோ, அப்ப சபை பின்தங்க ஆரம்பிக்கிறது. அந்த பாயிண்ட்லாம் சபை வந்து சபைக்குள்ளே வஞ்சகங்கள் வருகிறது. அந்த பாயிண்ட்ல தான் சபை அரசியலோடு போய் கலந்து, அதாவது ஒரு 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 சாக்கடையாக மாறி விடுகிறது. இது மாதிரி நிறைய டைம் நடந்திருக்கு ஹிஸ்டரியில. இப்ப கூட தமிழ் கிறிஸ்தவம் அப்படி நடந்தாலும் நடக்கும், அந்த இடத்துலதான் இருக்குது. ஏன்னா வந்து விசுவாசத்துல போறதை விட காண்கிறவர்கள்படி போறது ரொம்ப விரும்புறாங்க நிறைய பேர், தலைவர்களா இருக்கிறவங்களே அப்படி இருக்காங்க. அதனால அது இருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சோ ஆகவே பாத்தீங்கன்னா இதுதான் ஒரே வழி. எது ஒரே வழி? இல்லாதது இருக்கிறது போல அழைக்கிறதா ஒரே வழி.
அப்படின்னு அட் சம் பாயிண்ட் நம்ம மைண்ட்ல புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம நான் சொன்ன மாதிரி நம்ம ரட்சிக்கப்பட்டதே அப்படிதாங்க ஆரம்பிச்சிச்சு. யார் இயேசு நேரில் பார்த்து ரட்சிக்கப்பட்டீங்க? இல்லையே, விசுவாசித்தான் அவரை அறிந்து கொண்டோம். அவரை கண்டா நீங்க அவரை காணாதிருந்தும் நீங்கள் விசுவாசித்தான் சந்தோஷம் நிரம்புகிறீர்கள் என்று சொல்கிறார். ஏன்னா நம்ம அப்ப அந்த பாயிண்ட்ல நம்ம எப்படி இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்தோம்னா, அந்த பாயிண்ட்ல நம்ம என்ன சொல்றோம்னா, காண்கிறவர்களை நான் நம்பவில்லை, காணாதவர்களை நம்புகிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்ததை நான் கண்ணால் பார்க்கவில்லை, ஆனால் அவருடைய ரத்தத்தின் வேல்யூவை நான் உணர்கிறேன். அவருடைய சரீரத்தின் அந்த பிற்கப்பட்ட சரீரத்தின் மேன்மை நான் உணர்கிறேன். அவருடைய தியாக பலியின் அந்த மேன்மை நான் உணர்கிறேன். தேவனுடைய நோக்கங்களை நான் புரிந்து கொள்கிறேன். ஆகவே நான் அவரை ஏற்றுக்கொள்கிறேன். அவர் இந்த என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன். என் வாழ்க்கை அவர் தான் நடத்த சிறந்தவர் என்பதை நான் நம்புகிறேன். சரி, உங்களுக்கு ஒரு சில அற்புத அடையாளங்கள் நடந்து நீங்க அது மூலமா கர்த்தருக்குள்ள வந்திருக்கலாம். ஓகே, ஆனாலும் லார்ஜர் பார்ட் நீங்க பார்க்காம விசுவாசித்து இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அதே மாதிரியான மற்ற வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்க வேண்டும். அதை எப்படி நீங்க வாயினால் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று அறிக்கை செய்தீர்களோ அப்படியேதான் மற்ற எல்லா வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்து தான் முன்னேற வேண்டும். அதுதான் ஒரே வழி என்று சொல்லுகிறேன். சோ இவங்கிட்ட கர்த்தர் அதான் சொன்னாரு, நீங்க யோர்தானை கடக்க போறீங்க. ஓகே, ஒன்னு முக்கியமான சொல்றேன் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் எனக்கு தெரிஞ்ச இன்றைக்கு அவர்கள் அவங்க யோர்தான் வாசல் நிக்கிறாங்க. கர்த்தர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி கொஞ்சம் நான் பேச போறேன். அதுக்கு முன்னாடி சொல்றேன், இன்றைக்கு அவர்கள் யோர்தானை கடக்கும்படி நின்று கொண்டிருக்கிறார்கள். யோர்தான் கொஞ்ச நேரத்தில் அவர்கள் முன்பாக ஆசாரியர்கள் கால்பட ரெண்டாவது பிரிய போகிறது. அண்ட் அவர்கள் அக்கறைக்கு நடந்து போறாங்க. உலர்ந்த தரை வழியா நடந்து போறாங்க. ஆசாரியர்கள் அந்த நடுவில் நின்று இருக்கும் போது இதெல்லாம் நடக்க போகுது. ஆனால் இன்றைக்கு நடக்க போகிற இந்த காரியத்தை ஆண்டவர் ஏறக்குறைய 500 வருஷங்களுக்கு முன்பாகவே ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினது மட்டுமல்ல, அவர் ஒரு ஆணையினால் அதை உறுதிப்படுத்தியும் விட்டார். ஆக இன்றைக்கு இவங்க சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டு ஒபே பண்ணும்போது சில காரியங்கள் நடக்க போகிறது. ஆனால் இதற்கு அடித்தளமாக இன்றைக்கு அவர்கள் அனுபவிக்க போகிற அற்புதத்துக்கு அடித்தளமாக இல்லைன்னா அதை உறுதி செய்யும்படி பல ஆண்டுகளுக்கு முன்பே ஒப்பந்தம் போடப்பட்டு விட்டது தேவனுக்கும் ஒரு மனுஷனாகி ஆபிரகாமுக்கும் நடுவே. ஓகே, இது எப்படி இருக்குன்னா, இப்ப சில நேரம் பாத்தீங்கன்னா ஒரு கட்சி தேர்தல் பிரச்சாரம் பண்ணும். அப்ப சொல்லுவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டத்தை ரத்து செய்வோம், அப்படி செய்வோம், இப்படி செய்வோம் எல்லாமே சொல்லுவாங்க. கடைசியில இவங்க ஆட்சிக்கு வந்து அந்த திட்டம் ரத்துலாம் ஆகாது, நல்லாவே ஓடும், இன்னும் நல்லா போகும். அவங்க டைவெர்ட் பண்றதுக்கு திருப்பி விட்டுருப்பாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒப்பந்தம் அவன் முன்னாடியே போட்டு அவன் காசு கொடுத்துட்டான். தடைகள் ஏதாவது செய்ய முடியுமே தவிர தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சென்னை மெட்ரோ அந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா பல வருஷங்கள் முன்பாக ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது அந்த ஒப்பந்தம்லாம் போடப்பட்டு பெரும் தொகை அவன் செலுத்திட்டான். அவன் இன்வெஸ்ட் பண்ணிட்டான், வேலையும் ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அடுத்து ஆட்சி மாதிரி வேறொரு கூட்டம் வந்தது, வேறொரு கட்சி வந்தது. அந்த கட்சிக்கு அதை நடத்த விருப்பம் இல்லை, வாட் எவர் ரீசன் எனக்கு தெரியாது. ஆனா பாத்தீங்கன்னா அவர்களால் அதிகபட்சம் தடை பண்ண முடியவே தவிர நிறுத்தவே முடியவில்லை. ஏனென்றால் எவனோ ஒருத்தன் ஏற்கனவே ஒரு கிரயம் செலுத்தி அங்க ஒப்பந்தம் போடப்பட்டாயிட்டு. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், திரும்ப ஆட்சி மாறணும்னே பல வருஷங்கள் கழிச்சு ஆட்சி வந்து திரும்ப மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸ் துவங்கினது நல்லாவே போயிட்டு இருக்கு. அது இன்னும் பறந்து விரிந்து போயிட்டு இருக்கு. ஸோ அது ஏன் இது ரீசன் என்னன்னா, இவர்களால் விருப்பம் இல்லாது இருந்தாலும் ஏன் தொடர வேண்டியது, ஒப்பந்தம் போடப்பட்டாயிட்டு. அதே மாதிரிதான் இங்க என்னன்னா, ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் பல வருஷமா செஞ்சு முடிச்சிட்டார். இந்த தேசம் தரப்பானுக்கு அப்படி சொல்லிட்டார். அந்த இங்க இவர்கள் மேலே செய்கிற சில கிரியைகள் இருக்கு. யோர்தான்ல காலடி எடுத்து வைக்கிறாங்க, யோர்தானில் நடக்கிறார்கள், ரெண்டா பிரிய போது இதெல்லாம் மேலோட்டமா அவங்க செஞ்சுட்டு இருக்குது. அதுக்கு அடியில பல லேயர்ஸ்க்கு அடியில ஒரு வல்லமையுள்ள உடன்படிக்கை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு உடன்படிக்கையின் வல்லமை கீழே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கீழே உடன்படிக்கையின் வல்லமை இருக்கிறனாலதான் மேல இது நடக்குது. புரியுதா? இது ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை. நான் சொல்லுகிறேன், நமக்கு அப்படி ஒன்று இருக்கிறது. என்னன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஒரு பெரிய ஆணை, ஒரு பெரிய உடன்படிக்கை ஏற்படுத்தி விட்டார். தன்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி விட்டார். அந்த ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையின் ஒரு மேன்மையான அம்சம் என்னவென்றால், ஆவியை நாம் பெற்றிருப்பது. அந்த ஆவியை பெற்றிருக்கிறபடியால் தான் மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளிட்டு போனா அது போகணும். அந்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறபடியால் தான் நாம் இல்லாத இருக்கிறது போல அழைக்கிறோம். அந்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறபடியால் தான் அவருடைய நாமமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ஜீசஸ் ஐ அம் ஸ்டாண்டிங் ஹியர். அது எப்படி நான் சொல்ல முடியும்? இன்ஸ்டெட் ஆஃப் ஜீசஸ் ஐ அம் ஸ்டாண்டிங் ஹியர் எப்படி சொல்ல முடியும்? ஜீசஸ் எவ்வளவு பெரியவர், அவர் ஹவ் கேன் யூ ஸ்டாண்ட்? இயேசுவின் நாமத்தை நினைக்கிறேன் எப்படி சொல்ல முடியும்? அவர் இயேசு எவ்வளவு பெரியவர்,
அவருக்கு சொன்னா அவருக்கு இருக்கு அதே பவரா நமக்கு இருக்கு அப்படின்னு பேர் கேக்குறாங்க. ஒன்னு சொல்லவா, தீருபாய் அம்பானி ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய சொத்துக்கள் வந்து 2 பேருக்கு தான் போச்சு. அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி 2 பேருக்கு தான் போச்சு. ஏன் 2 பேருக்கு போச்சு? ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரு பேரை உடையவர்கள். அம்பானி அம்பானின்னு வருதுல, அதனால பேரை உடையவர்கள். அதனால அவங்க 2 பேருக்கு போச்சு. அதே மாதிரிதான் பாருங்க, நமக்கு ஒரு சர்நேம் இருக்கு, நமக்கு ஒரு 2வது பேர் இருக்கு. நிறைய பேர் 2வது பேரை வெளியே காட்ட மாட்டாங்க, மறைச்சு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2வது பேர் இருக்கு. ஏன்னா அது அவங்க குலம் கோத்திரம் தெரிஞ்சுட்டு பயப்படுவாங்க. நம்ம 2வது பேர் இருக்கு. அது என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம குறிப்பா பாத்தீங்கன்னா வட இந்தியால இருந்து தமிழ்நாட்டுல சில ஊடகத்தெல்லாம் ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸா ஒருத்தர் இருந்தாரு, இப்பயும் இருக்காரு. அவரெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் பேர் 2வது பேர் போட மாட்டாரு. ஏன்னா போட்டாருன்னா அவர் நார்த் இந்தியா தெரிஞ்சிரும்னு பயம், போட மாட்டாரு. இன்னொரு ஒரு பெரிய அரசியல்வாதி இருக்காரு, கோட்டெல்லாம் மிரட்டுவாரு. மதுரை பக்கத்துல ஒரு கூட ஒரு பிரச்சனை எல்லாம் உருவாக்கி விட்டாரு. அவரு கூட பாத்தீங்கன்னா அவர் ஃபுல் நேம் போட மாட்டாரு. ஏன்னா அவர் போட்டா அவர் ஃபுல் நேம்ல நார்த் இந்தியா பேர் போட மாட்டாரு. அதனால இந்த காரணங்களுக்காக அவங்க மறைச்சு வச்சிருக்காங்க, தெரியக்கூடாதுன்னு சொல்லி. அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் ஆனா இப்படிலாம் இல்ல, கிறிஸ்தவர்களுக்கு தெரியாமலே வச்சிருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது என்ன பேர்னா அந்த பேர் சர்நேம் வந்து ஜீசஸ். நமக்கு இருக்கிறது ஜீசஸ் கிரைஸ்ட், அந்த சர்நேம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதே நாமம். ஏன்னா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துடைய சந்ததியா நாம் இருக்கிறோம். அதனால அவருடைய பேர் நமக்கு வந்துருச்சு, வேற ஒண்ணும் கிடையாது. அதனால இன்ஃபேக்ட் அதனாலதான் ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ அந்த ஆவி இருக்கிறதுனாலதான் நாம் சில காரியங்களை செய்கிறோம். அதுல ஒண்ணு, we are standing instead of Jesus or in the stead of Jesus. அப்படின்னா இயேசுவுக்கு பதிலாய் பூமியிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா அப்படிப்பட்ட நாமம் நமக்கு உரியதா இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனாலதான் நாம் தைரியமாக பேச முடியும். அதாவது பேச வேண்டும் என்பது ஒண்ணு, அதை முதல் பேசுனேன். 2வது என்ன, பேச முடியும். ஏன்னா இந்த மகா பெரிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலாகி உடன்படிக்கை. அதாவது இந்த பூமியில் இருக்கிற சகலத்தையும் வார்த்தையினால் உருவாக்கினார். அந்த வார்த்தை மாம்சமாகி மாம்சம் ரத்தம் உடையவராய் பூமிக்கு வந்து அந்த மாம்சத்தையும் அந்த ரத்தத்தையும் நமக்காக கொடுத்தார். அப்படின்னா சர்வ பூமியும் வார்த்தையினுடையது. அந்த வார்த்தையினுடைய சரீரம் ரத்தமும் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை நமக்கு சமீபமா என்னுடைய வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த எவ்வளவு பெரிய வல்லமை இதிலே பின்பாக இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்க. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். சோ நம்ம பேசுறது இல்லாத இருக்கிறது அழைக்கிறதுன்றது ஏதோ ஒரு மந்திரம் கிடையாது, இல்ல ஏதோ மேலோட்டமா ஏதோ சம் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. இதுல ஆழமான நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவ ஆவியே நமக்கு அருளப்பட்டு, சேம் ஸ்பிரிட் ஹஸ் பீன் given. வித்தியாசமான ஆவி இல்ல, அதே ஆவி. ஓகே, சோ இவங்க நீங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ஆக்டிவிட்டிஸ். ஆனா அடியில் என்ன இருக்கு, ஒரு மிகப்பெரிய உடன்படிக்கை இருக்கிறது. இதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பிசாசு சொல்லுவான், அவங்ககிட்ட சொல்லுவான், நீ சொல்ல சொல்ல நடக்குதா, நீயும் கன்ஃபஸ் பண்ணிட்டு இருக்க, ₹1 வந்துச்சு அவனுக்கு, பணம் வேணும், இருக்கும், கஷ்டமா இருக்கு உனக்கு, சூழ்நிலைகள் இருக்க, நீயும் சொல்லி பாக்குற, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் ஆபிரகாமின் சந்ததி, நான் வந்து கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அதனால நான் குறைவு இருக்க மாட்டேன், கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிற தாட்சி அடையலாம் சொல்றேன். எங்க ஒண்ணுமே நடக்கலையே, இதெல்லாம் நீ சும்மா சொல்லிட்டு இருக்க. இப்படி சொல்றதுனாலலாம் ஒண்ணும் நடக்காது. சும்மா இப்படி சொல்றதுனால நடந்துருமா? அதெல்லாம் நடக்காது. நான் இருக்கும், இன்னும் நிறைய உனக்கு தெரியாது இருக்கும், எதையாவது நீ பண்ண வேண்டியது இருக்கும், ஏதாவது நீ செய்ய வேண்டியது இருக்கும். நம்ம வந்து எந்த பாயிண்ட்ல நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. we have to learn a lot. That is true. At the same time கண்டினியூஸா அவங்ககிட்ட வந்து ஒரு சத்தம் கேட்டுருக்கீங்களே, உனக்கு இன்னும் எது தெரியல, உனக்கு எது தெரியல, அது ஆண்டவர்கிட்ட இருந்து வரல. ஆண்டவர் டீச் பண்ற விதமே வேற, அவரோட வழிகள் நிறைய இருக்கு, அவர் வேற மாதிரி எழுதுவாரு. டெஃபினெட்லி கண்டமிங் யூ இஸ் நாட் ஃப்ரம் ஹிம். உங்களை வந்து குற்றப்படுத்தி சொல்ற சத்தம் கர்த்தர் வரவே இல்லை. உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு இன்னும் அறிவில்லை, அதெல்லாம் கர்த்தர் அப்படிலாம் பேச மாட்டார். அவர் வந்து என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை அறியாது உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்கள் போதிப்பேன்னு சொல்லியிருக்காரு தவிர, மற்றபடி நீ குறைவா இருக்கன்னு அதாவது ஒரு டைம் சொன்னா கர்த்தர் சொல்லிட்டு அது என்னன்னு உங்களுக்கு விளக்குவார், உங்களுக்கு புரிய வைப்பார், உங்களுக்கு எண்ணங்கள் வரும், எதெல்லாம் கரெக்ட் பண்ணணும்னு வரும். ஆனா எதை கரெக்ட் பண்ணணும்னு இந்த ஐடியாவே வராம நீ சரியில்லை தொடர்ந்து வந்துட்டே இருந்தா அது பிசாசினால் வர சத்தம். நேரடியாகவோ மறைமுகமோ பிசாசன் சத்தத்துக்கு பின்பாக இருக்கிறாங்க, அதுக்கு செவி கொடுக்க வேண்டாம். சரியா? உங்களுக்கு தெரியாதுன்னா ஒரே வார்த்தையில முடிச்சிருங்க, ரிப்ளை கொடுங்க, எனக்குள் தேவ ஆவி இருக்கிறபடியால் எனக்கு எல்லாம் தெரியும். இன்னும் அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம என்ன இருக்கலாம், ஆனால் எனக்குள் அந்த அறிவு ஆவியில் இருக்கிறது, நான் ஆவி மனிதனா இருக்கிறேன், நான் ஆவிக்குள்ள அந்த அறிவு இருக்குதுங்க, எனக்கு வந்துரும். சோ பிசாசன் சொல்லுவான், நீ சும்மா கன்ஃபஸ் பண்ணிட்டு இருக்க, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. அப்புறம் சொல்லுவான்,
நீ பேசுறதுக்கெல்லாம் இங்க ஒன்னும் அவ்வளவு வேல்யூ இல்லப்பா. இங்க அதர் ஃபோர்ஸஸ் அட் ஒர்க், அதர் திங்ஸ் அட் ஒர்க். இங்க வேற சக்திகள் வேலை செய்கிறது, வேற மனுஷனுடைய எண்ணங்கள் வேலை செய்கிறது, மனுஷனுடைய திட்டங்கள் இருக்கு, பணம் என்கிற சக்தி இருக்கிறது, இந்த அரசியல் சக்தி இருக்கு, அப்புறம் அந்த மனித சக்தி இருக்கு, இவ்வளவு பெரிய நபர் இருக்காரு, இதெல்லாம் இருக்கு. இந்த ஃபேக்டர்ஸ், இவ்வளவு ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதுல உன் வாய்க்கு எவ்வளவு வல்லமை இருக்க? நீ யாருப்பா ஒரு சாதாரண ஆளு, இங்க ஓரமா உட்கார்ந்து இருக்க, உனக்கு எப்படிப்பா இவ்வளவு பவர் இருக்கும்? நீ பேசுனால நடக்குமாப்பா? இந்த மாதிரிலாம் சொல்லுவான், கண்டிப்பா சொல்லுவான். அந்த மாதிரி நேரத்தில் நாம் சொல்ல வேண்டும், நான் இயேசு கிறிஸ்துவின் பிற்கப்பட்ட சரீரத்தின் மேல் நின்று கொண்டிருக்கிறேன், அதுவே என்னுடைய ஆதாரம். என் விசுவாசத்தை நான் இயேசு கிறிஸ்துவின் மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் மேல் நான் வைத்து விட்டேன். அவருடைய பிற்கப்பட்ட சரீரம், சிந்தப்பட்ட ரத்தம், அப்புறம் அவருடைய உயிர்த்தெழுதல், இது மேல் என் நம்பிக்கை நான் ஏற்கனவே வைத்து விட்டேன். And this alone is my justification. விசுவாசிக்கிறவனுக்கு விசுவாசமே நீதியாக எண்ணப்படும். இது என்னோட ஜஸ்டிபிகேஷன். இந்த ஜஸ்டிபிகேஷன் இன்னுதான் நான் பேசிட்டு இருக்கேன். இதனால எனக்கு தேவ ஆவி அருளப்பட்டிருக்கிறது, அந்த ஆவியின் பலத்தினால நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பிசாசை பார்த்து பேச வேண்டும். இந்த வருஷத்துல கர்த்தர் ஒரு பெரிய ஷிஃப்ட் கொடுக்குறாரு உங்களுக்கு. என்ன ஷிஃப்ட் தெரியுமா? தேவனை பார்த்து பேசுறது குறைஞ்சு பிசாசை பார்த்து பேச போகிறீர்கள். அதாவது தேவன் சொல்லுவதை கேட்டு பிசாசிடம் பேச வேண்டும், எதிர்த்து பேசணும். இன்னைக்கு நம்மளால என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பிசாசு சொல்றதை கேட்டுட்டு தேவன்கிட்ட ஏத்து பேசிட்டு இருக்கேன். ஏன் ஆண்டவரே எப்படி பண்ணீங்க, ஐயோ என் நிலைமையை பாத்தீங்களா, எல்லாரும் என்னை பரிதாபமா நினைக்கிறாங்க ஆண்டவரே, இவ்வளோ பாவமா இருக்கு என்னை பார்த்தா, இப்படி பண்ணலாமா? பிசாசு இன்னும் எழுதி கொடுப்பான், நோட்ஸ் கொடுப்பான். அவனுக்கெல்லாம் சரிங்க ஆண்டவரே, எனக்கு மட்டும் செய்ய மாட்டேங்கிறீங்க, அவன் நல்லா இருக்கான், நான் மட்டும் நல்லா இல்லை, எழுதி கொடுத்துட்டே இருப்பான். அதை நம்ம ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம், முறையிடுகிறோம், அழுகிறோம். சொன்ன மாதிரி அழுகிறதே தப்புன்னு சொல்லலை, ஆனா அழுங்க, ஆனா காதை திறந்து வச்சுட்டாளுங்க. அப்படின்னா ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாளுங்க. இல்லைன்னா பைபிளை திறந்து வச்சுட்டாளுங்க, கொஞ்சம் படிங்க, படிச்சுட்டு அப்புறம் அழுங்க. எதுவுமே முடியல, அட்லீஸ்ட் இந்த மாதிரி மெசேஜாவது கேட்டுட்டாவது ஆளுங்க. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல கர்த்தருடைய சத்தம் உங்களுக்குள்ள போனா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். நீங்க தாவீது சிக்லாகலே அழுதான், பயங்கரமா அழுதான். ஆனால் கொஞ்ச நேரத்துல போட்டிருக்கு, அவன் தேவாய் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஓகே, அழுகிறது நமக்கு இயல்பான ஒரு இது. நம்ம சில சூழ்நிலை பார்க்கும்போது சில நேரம் அப்படி வருது, இல்லைன்னு சொல்ல. நம்ம இந்த விசுவாசத்தில் பரிபூர்ணம் அடைந்தவர்கள் எலிசா மாதிரி இருப்பான், ரியாக்ஷனே இல்லாம இருப்பான், அப்படியே இருப்பான். ஆனா ஒருவேளை அந்த அளவுக்கு நம்ம இன்னும் வராம இருக்கிறதுனால அழுகை வர்றதோ, சில மன துயரங்கள் வர்றதோ ஒன்னும் தவறுன்னு சொல்லிட முடியாது. இட்ஸ் ஓகே, இட் கேன் கம், பட் இஸ் இட் எண்டிங் தேர்? தட்ஸ் தி க்வெஸ்சன். அங்கேயே முடிஞ்சிருதா? அங்க முடிஞ்சா தப்பு. இன்னைக்கு இன்னொருத்தர் கூட பேசிட்டு இருந்தேன். அதாவது இந்த ஹார்ட் ஹீலிங் பத்தி நிறைய சொல்றாங்க. அதுல சில ரிமார்க்கபிள் ஃபைண்டிங்ஸ்லாம் நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. எதனால இப்படி ஆகுது, இந்த சைல்ட்ஹுட் ட்ராமா, இதை பத்திலாம் நிறைய சொல்றாங்க. ஓகே, நான் அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, தெளிவுபடுத்தணும். ஏன்னா நான் சொல்றது கேட்டு சில பேர் வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது இல்லைன்னு நான் சொல்லலை, அந்த மாதிரி ஹார்ட் இஷ்யூஸ் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்ல வரல. தட் இஸ் த ப்ராப்ளம் அசஸ்மெண்ட். ஓகே, ஃபவுண்ட் அவுட் தி ப்ராப்ளம். வேர் இஸ் தி சொல்யூஷன்? Solution is in you meeting God through His word. அவருடைய வார்த்தையினாலும், அவருடைய ரத்தத்தினாலும், அவருடைய ஆவியினாலும் நீங்கள் தேவனை சந்திப்பதுதான் உங்களுக்கு தீர்வு இருக்கிறது. சோ அது வரலன்னா தப்பு. இதோட நின்னுட்டோம்னா we are missing the point. ஓகே, நீங்க அட்லீஸ்ட் it gave you some clarity, good. ஏன் இந்த மாதிரி இருக்கு, உங்க லிமிட்டடா உங்க வாழ்க்கையில சில பிஹேவியர்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த அப்படி இருக்குன்னு தெரியுதுல. I'm telling you, மோஸ்ட் ஆஃப் த ஹார்ட் ஹர்ட்ஸ், பாஸ்ட் இஷ்யூஸ், இந்த மாதிரி இருக்குல்ல, இது எல்லாத்துலயும் டிமானிக் ஸ்பிரிட்ஸ் ஆர் ஹைடிங். 100% அசுத்த ஆவிகள் ஒளிந்திருக்கிறது. இது பேசாட்டி ரொம்ப தப்பு. சைக்காலஜிஸ்டுக்கு தெரியாது, சைக்காட்ரிஸ்ட் இவங்களே தெரியாது, ஆனா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அசுத்த ஆவிகள் ஒளிஞ்சிருக்குன்னா எல்லா இடத்தையும் பிசாசு பிசிக்கலா இருக்குன்னு நான் சொல்ல வரல. அவைகளுடைய பொய்கள் இருக்கிறது, பிசாசுடைய வஞ்சகங்கள் இருக்கிறது, மறைந்திருக்கிறது. இவைகள் மறைந்திருந்து இவைகள் உங்களை கொத்திக்கிட்டே இருக்கும், பாம்பு கொத்துற மாதிரி கொத்திட்டே இருக்கும், செயல்பட்டுட்டே இருக்கும். அப்பப்ப அந்த மாதிரி சம்பவம் வந்தோடனே திரும்ப வந்துடும். திரும்ப உங்களுக்கு அந்த எண்ணங்கள்லாம் வரும், அந்த நினைவுகள் வரும், ஒரு பயம் வரும். பயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா இருக்கும், பல்வேறு வகைகள் இருக்குதுல்ல. ஆனால் இயேசுவின் ரத்தம், வார்த்தை, அவருடைய ஆவி, இதுக்குள்ள நீங்க சுத்திட்டு இருப்பீங்கன்னா, சுழன்று கொண்டு இருப்பீங்கன்னா, உங்கள் வாயை பத்தி சரியா அறிவோடு இருப்பீங்கன்னா, இப்படிப்பட்ட காரியங்கள் எழும்பும் போது நீ திரும்ப அப்படிதான் ஆகுற. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இருக்குன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு கண்டிப்பா ரூட் காஸ் ஏதாவது இருக்கும். ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் ஆஃப் ஹர்ட் ஏதாவது உங்களுக்கு நடந்துருக்கலாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அது நிமித்தமா உங்களுக்கு அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் வந்துட்டு இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன், இது மாதிரி நிறைய இருக்கு. சோ அதே பேட்டர்ன் ஆஃப் ஈவென்ட்ஸோ ரிமோட்டாவோ
ஓகே, இல்லைன்னா சிமிலராவோ ஒண்ணு நடக்குதுன்னு வைங்க. என்ன நடக்குதுன்னா, திரும்ப அதே மாதிரி எண்ணங்கள் உங்க மனதுல இருந்து சத்தங்கள் வர ஆரம்பிக்குது. ஏன் வருது? சும்மா வரல. அது அசுத்த ஆவிகளால் புரோகிராம் பண்ணப்பட்டது. பிசாசு ஒரு ஏஐ வச்சிருக்கான். அந்த ஏஐ வந்து என்ன பண்ணும்னா, சாஃப்ட்வேர் எல்லாரையும் புரோகிராம் பண்ணி விட்டுரும். அவங்க ஹர்ட்ஸ் பாசிட்டிவ் அல்காரிதம் கிரியேட் பண்ணி அவங்க மனதில் அது ஓடப்படி வச்சிரும். எண்ட் கோல் என்ன பார்த்தீங்கன்னா, உங்க வாயை மூடுறதா. என்ன மூடுறது? நீங்க கர்த்தர், உங்க வாய் கர்த்தரை நம்ம கொடுத்திருக்காரு. கர்த்தருடைய மகத்துவத்தை மேன்மை பேசும்படி, அவருடைய செய்து முடித்த கிரியைகளை விவரிக்கும்படி. இந்த தாவீது சொல்றான், நம்முடைய செயல்களை எல்லாருக்கும் நான் விவரிப்பேன். நம்ம எதை பத்தி சொல்றோம்? சிலுவை பத்தி சொல்றோம். இயேசுவின் ரத்தம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதுதான் அவர் செய்து முடித்த மிகப்பெரிய கிரியை. சோ இதை நம்ம சொல்றோம். சொல்லி இதெல்லாம் பேசி நாம் புது சிருஷ்டின்ற பேசுறோம். இதெல்லாம் பேசாம நிறுத்துறதுக்கு தான் அவன் வேலை பார்க்கறான். என்ன பண்றான்? இது மாதிரி வந்துருது. இருதயத்துல இருந்து கிளம்பிடுது, எல்லாமே கிளம்பி ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் வந்துருது. திரும்ப 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 சில பேர் வந்து இப்போ உங்களுக்கு ஜாப்லாம் சரியா கிடைக்க மாட்டேங்குது, திரும்ப திரும்ப ஃபெயில் ஆயிட்டு இருக்கு, இந்த மாதிரிலாம் நடந்துட்டுலாம் இருக்குன்னா, there is fear of failure, spirit of failure is working there. fear of failure is there. ஓகே, அது உங்களை வந்து ஆக்கிரமிச்சிருது உங்க சிஸ்டம். ஸோ ஒவ்வொரு இன்டர்வியூவோ ஏதோ போகும்போது வயிறுலாம் அப்படி ஒரு மாதிரி புளிய கரைச்ச மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி படப்படப்பா இருக்கும், வயிறு நடுங்கும், அந்த மாதிரி ஃபீலிங் வரும். பயங்கர இன்செக்யூரிட்டி மாதிரி இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் பேசிட்டு இருக்கேன். அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம இந்த பாயிண்ட் வரைக்கும் வர்றது ஓகே. இப்ப திரும்ப பிசாசு உங்களை நீங்க நினைக்கலாம், சார் திரும்ப திரும்ப பிசாசு அதே இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. நான் ஒன்று சொல்லவா? இது மாதிரி நேரத்துலதான் கர்த்தர் உங்க வாயை வச்சிருக்காரு. நீங்கள் உங்க வாயை திறந்து இயேசு கிறிஸ்துவின் செய்து முடித்த கிரியை விவரிக்க வேண்டிய நேரம் இது. எப்ப குழப்பம் வந்துட்டு இருக்குல்ல, பயம் வந்துட்டு இருக்கு, உங்க சிந்தனையை மாறி என்ன நினைக்கிறாங்கன்னா, என் தாட் மாறட்டும் பிரதர், அப்புறமேட்டு நான் கரெக்டா பேசுறேன். நோ நோ நோ, யூ ஸ்பீக் அண்ட் சேஞ்ச் யுவர் தாட். டேக் அத்தாரிட்டி ஓவர் யுவர் தாட் அண்ட் சேஞ்ச் இட். ஸ்பீக் இட், யூ ஹேவ் அத்தாரிட்டி. இந்த பாயிண்ட் தான் வித்தியாசம். அதாவது என்ன ஃபால்ட் இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு, எது சரியில்லை, ஓகே அதெல்லாம் தெரியுது. அந்த பேட்டர்ன்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகுது, அந்த பயம் அப்படியே எழும்பி வருது. அப்படி எழும்பி வரும்போது எழும்பி நின்று, நீங்கள் எழும்பி நின்று உங்க வாயை திறந்து இயேசுவின் நாமத்தில், நான் இயேசுவின் நாமத்தில் நின்று கொண்டிருக்கிறேன், ஸ்டாண்டிங் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். அப்பனா இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அந்த லேகியன் ஓடி வந்தான் அவரை பார்த்து. அவனுக்கு இல்லாத ஹார்ட் இஷ்யூஸா? அவனுக்கு எவ்வளவு ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கும், ஓடி வர்றான். ஏன்னா 6000 பிசாசு இருக்கு. அப்ப எப்படி இருப்பான் பாருங்க. நான் பிசாசின் சத்தங்கள் ஒளிஞ்சிருக்கிறத பத்தி பேசுறேன். இருதயத்துல இது பிசாசே இருக்குது, 6000 பிசாசு. அவன் ஓடி வரப்ப இயேசு என்ன பண்ணாரு? ஏத்து கீழே விழுந்தானா இல்லையா? அந்த பிசாசுக்குள்ள ஓடிச்சா இல்லையா? அந்த மாதிரி ஒரு அவன் டிப்ரெஷன் பேசுறோம்ல, எக்கச்சக்க டிப்ரெஷன்ல இருந்தேன் அவன். 6000 பிசாசுமா ஒரு மனுஷன் சந்தோஷமா இருந்திருப்பானா? சோ டிப்ரெஷனோட கோர்ல இருந்தவன், அவனுக்கு இல்லாத ஹார்ட் இஷ்யூஸ் ஒண்ணுமே, எல்லா இஷ்யூஸ் இருக்கு. சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ், அந்த இஷ்யூஸ், சைல்ட்ஹுட் டிராமா, அந்த டிராமா, இது எல்லாமே இருக்கு, கிலோ கணக்குல இருக்கு. அப்படிப்பட்டவன் இயேசுவை பார்த்து ஓடி வந்தேன். இயேசுடைய பிரசனத்தினால, அவருடைய வார்த்தையினால அவன் விடுதலை ஆக்கப்பட்டான். பிசாசுக்கு பண்ணி கொடுத்துக்குள்ள போய் கீழே வந்து செத்து போச்சு, பண்ணி செத்து போச்சு, பிசாசு ஓடி போச்சு. ஓகேயா? அந்த இயேசுவின் நாமத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அதே இயேசுவின் நாமத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். மோசேனுடைய அந்த ராடு வந்து எகிப்தை மிரட்டியது. அந்த பார்வோன், அந்த பாம்புகள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் மிரட்டினது. அதை விட வல்லமையான உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்கு இருக்கிறது. எப்படி ஆக்சஸ் பண்றது? உங்க வாயில தான், உங்க வாயினாலதான். ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். ஃபர்ஸ்ட் சே தட் ஐ ஹேவ் தி ஸ்பிரிட் ஆஃப் காட் இன்சைட் ஆஃப் மீ. எப்பெல்லாம் உங்களுக்குள்ள இந்த வருதோ, பயம் வருதோ, போன இடம் மாதிரிதான் நடக்குது, இந்த வட்டம் இப்படிதான் ஆயிரும்னு, இல்ல சில சஜஷன்ஸ் வர ஆரம்பிக்குதோ, சில பேர் ரிஜெக்ஷன், உங்களுக்கு வந்து சைல்ட்ஹுட்ல ஏதாவது ரிஜெக்ஷன் நடந்திருக்கும். அதனால என்னன்னா, யாராவது உங்களை ஒருத்தவங்க மைல்டாவோ லைட்டாவோ ரிஜெக்ட் பண்ணிட்டாலும் திரும்ப அந்த குள்ள போயிருவாங்க. போய் அப்படியே உட்காந்துருவேன். இந்த மாதிரி நேரத்துலதான் எழுப்பி நின்று இயேசுவின் நாமத்தில் ஆனதை அதட்டுகிறேன், எனக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது என்று பேச வேண்டும். எனி இஷ்யூ பேசணும். பேசிதான் உங்க இருதயத்தை சரி பண்ண முடியும். பேசுறதுக்கு என்ன வேணும் உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் முதலாவது வேணும். அப்பதான் உங்களுக்கு தைரியம் உண்டாகிறது. தேவன் முன்பாக நிற்க தைரியம்னா, தேவன் முன்பாக என்ன பண்ண போறோம்? வேடிக்கை பார்க்க போறோமா? பரலோகம் நல்லா சங்கர் சிமெண்ட் போட்டு கட்டியிருக்காரு பார்க்க போறோமா? என்ன பார்க்க போறோம்? எங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பேசுறதுக்கு தான் அப்படி நிறுத்திருக்காரு, அங்க நின்று பேசுறதுக்காக. சோ இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குது பேசுறதுக்கு. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, எதெல்லாம் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, எதுமேலாம் உங்களுக்கு வல்லமை இருக்குதுன்னு சொல்லுது. மரண பயம் இருக்கா உங்களுக்கு? என்ன சொல்லணுங்க? நான் என் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பேன். இதெல்லாம் வார்த்தை ஏன் எழுதி கொடுத்துருக்காரு? நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்கி நம்முடைய ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பார். இதெல்லாம் ஏன் பேசணும்? பேசிதான் இருதயத்தில் இருக்கிற
அந்த ஓட்டைகள், அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்றதுக்கு. ஏன்னா இருதயத்துக்கு அந்த காரியங்கள்லாம் சரியாக சரியாக நீங்க வந்து ஒரு ஃபெய்த் ஹவுஸ் பவர், ஃபெய்த்துடைய பவர் ஹவுஸா மாறிடுவீங்க. ஒரு விசுவாசத்தின் வல்லமையுள்ள ஒரு டைனமைட்டா மாறிடுவீங்க. ஓகே, நல்லா கவனிங்க. இந்த முதலாவது இந்த இதெல்லாம் பார்த்து பயப்படவே கூடாது. ஹார்ட்ல இஷ்யூ இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, இதெல்லாம் பயப்படக்கூடாது. சரி, கோலியாத்து ஒரு கற்பனை கதை மாதிரி சொல்றேன். அவன் சின்ன பையன் வந்து வளரும் போது ஒரு ஆக்சிடென்ட்ல சாகுற மாதிரி நடந்திருக்கணும். ஆண்டவர் சாக விட்டுருக்க மாட்டாரு, காப்பாத்தி விட்டுருப்பாரு கோலியாத்த. நம்ம நினைக்கிறோம், ஐயோ இந்த கோலியாத்த சின்னதுலயே அடிச்சு நல்லா இருக்குமே, அது ஆதாமின் எண்ணம். அப்புறம் வந்து அவனுக்கு இருதயத்துல கேன்சர் வர மாதிரி தான் ஆண்டவர் தடுத்துருப்பாரு, கேன்சர் வர வேணாம் கோலியாத்துக்கு. அப்புறம் 30 வயசுல உட்கட்சி பூசல்ல ஒருத்தவத்தையும் அடிக்க வந்து கோலியாத்தை எவனாவது வெட்டம் தானா, அவனை வெட்ட விட்டுருப்பாரு தவிர இவனை காப்பாத்திருப்பாரு. 35 வயசுல அவன் தாவீதை சந்திச்சான்னு வச்சுப்போம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப 35 வயசு வரைக்கும் எல்லா தீமைக்கும் கோலியாத்தை விலக்கி காத்தார். அப்புறம் அவனுக்கு தேவையான புரோட்டீன் எல்லாத்தையும் கொடுத்தார். கொடுத்து அவன் நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டா ஜெகஜாண்டிக்கா வளரும்படி செய்தார். ஏன் இதெல்லாம் செய்தார்? ஏன்னா ஒரு நாள் தாவீது வரப்போறான். தாவீதுக்கு அப்ப 17 வயசு தான் இருக்கும். அவன் சின்ன பையனா இருப்பான். அவனை எல்லாரும் கிண்டல் அடிக்கிற லெவலில் அவன் இருப்பான். ஆனா அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கும். என்ன விசுவாசம்னா, நான் ஆபிரகாமின் சந்ததி, தேவனுடைய உடன்படிக்கை என்னோடு இருக்கிறது, எனக்கு கீழே ஒரு உடன்படிக்கை வேலை பார்த்துட்டு இருக்கு, நான் இங்க வேலை வெளிய வாயில பெருசா ஏன் பேசுறேன்னா, அதை விட மிகப்பெரிய உடன்படிக்கை ஒன்று எனக்கு கீழே வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால நான் வாய் தைரியமா பேசுது அப்படி சொல்லிட்டு தேவனுடைய கரத்தின் எல்லையின், தேவனுடைய வல்லமையின் எல்லையை அறிந்தவன் தாவீது வரப்போறான். அவன் எழும்ப போறான். அவன் எழும்பி சவால் விட போறான் இந்த கோலியாத்துக்கு எதிராக. அப்போ வந்து கோலியாத்து நல்ல ஹெல்த்தியா ஸ்ட்ராங்கா இருந்தாதான், ஒரு பவர்ஃபுல் சேலஞ்சரா இருந்தாதான் தாவீது யாருன்னு உலகத்துக்கு காட்ட முடியும். அதுக்காக கோலியாத்தை ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. நீங்க இன்னைக்கு சந்தித்து கொண்டிருக்கிற ஜெயின்ஸ் அப்படிதான். ஆண்டவர் அவனை பார்த்து பத்திரமா கொண்டு வச்சிருக்காரு. ஏன் வச்சிருக்காருன்னா, உங்க கையால அவன் சாகணும். அப்பதான் நீங்க யாருன்னு உங்களுக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியும். அதாவது இந்த மூவிஸ் பத்தி ரிவ்யூ சொல்லுவாங்க. நான் ஒரு டைரக்டர்லாம் பேசிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவர் ஒரு கிறிஸ்டியன் மூவி எடுக்கிற என்கிட்ட வந்தாரு. அப்போ அவர் சில கொஸ்டின்லாம் கேட்டு இருந்தாரு. அதை பற்றி அவர் விளக்க, அவர் வந்து கிறிஸ்டியன் மூவி இல்லை, அதில் வருது, அந்த மூவியில் கிறிஸ்டியன் ஆஸ்பெக்ட்ஸ் வருது. ஸோ அது ஒருத்தர் நம்பர் கொடுத்துருக்காங்க, என்னை வந்து பார்க்க வந்தார். பார்த்துட்டு என்ன கேட்டிருந்தாரு, நம்ம கிறிஸ்டியானிட்டி பற்றி சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாரு. அப்போ வந்து அவர் சொன்னார், அவர் பேசி இருக்கும்போது சொன்னார், என்ன சொன்னார்னா, ஒரு மூவியில் வந்து வில்லனோட ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியங்கிறாரு. ஏங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல, வில்லனோட ஸ்ட்ரென்த் வந்து ஃபர்ஸ்ட் சீன்லயே வில்லன் வந்து ஒரு ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி இருந்தா ஆடியன்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிருங்க. ஏன்னா ஹீரோ வந்து பெரிய ஆளா பார்க்க முடியாது. ஒரு வில்லன் வந்து எப்போ வந்து ஒரு பயங்கரமான ஆளா இருக்கான், அவனை யாருமே நிறுத்த முடியாது அப்படின்றத அந்த ஸ்டோரியை கொண்டு போயிட்டே வந்தாதான் ஹீரோ முதல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸ்டோரியில. ரெண்டாவது, ஹீரோ அவனை அடிக்கும் போது ஹீரோக்கு அப்பதான் வேல்யூ. ஹீரோ இஸ் டிட்டர்மைன்ட் பை த பவர் அண்ட் சைஸ் ஆஃப் த வில்லன். ஓகே, வில்லனே இல்லைன்னா அந்த ஹீரோ யாரும் பெருசா நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் பாருங்க, கர்த்தர் வந்து நாம் யார் என்பதை நமக்கும் புரிய வைக்க வேண்டும், நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். தாவீதை பார்த்து என்ன சொல்லிட்டு இருப்பாங்க அவ்வளவு நேரம்? எல்லாரும் பயந்தாங்க. சில பேர் கிண்டல் பண்ணிருப்பாங்க, என்னப்பா சின்ன பையனா இருக்கா, இவனை போய் அனுப்புறீங்க, சவுலுக்கு அறிவு இல்லையா, இந்த சின்ன பையனை போய் அனுப்புறாரு, சவுலே பயந்து போய் கேட்கலையா, நீ எப்படிப்பா போவ, அவன் சின்ன வயசுல இருந்து யுத்த வீரன்ப்பா, நீ வந்து ஒரு சின்ன குட்டி பையனா இருக்க, ஒரு 17 வயசு இளைஞனா இருக்க, நீ போய் எப்படிப்பா மேற்கொள்ளு அப்படின்னு கேட்கலையா? சோ பல பேர் அப்படி பல விதமா கேட்டிருப்பாங்க. ஆனால் மற்றவங்க இப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அதே மக்கள் அவன் கோலியாத்தை என்னைக்கு அடிச்சானோ, கோலியாத்தை இப்ப கீழே தள்ளணும், அப்ப பேச்சு மாறிடுச்சு. என்ன பேசினாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அப்படி ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அவங்க பேச்சு வந்து மாறிடுச்சு. ஏன்? கோலியாத்தை அவன் வெட்டினதுனால. கோலியாத்தும் 40 நாள் வந்து அவனுக்கு சேலஞ்சரே இல்லைன்னு அதுக்கு தேவன் வந்து விட்டார். எவனையும் விடலை, எல்லாரும் பயந்து உட்காந்துட்டானுங்க. அவனுக்கு விசுவாசம் இல்லை, வேற விஷயம். ஆனா தேவன் வந்து கோலியாத்தை அந்த 40 நாள் ஹார்ட் அட்டாக் வராம பாதுகாத்து கொண்டார். வேற எதுவும் நடக்காதபடி பார்த்துக்கிட்டார். தாவீது வர்ற வரைக்கும். தாவீது வர்றதுக்கு 40 நாள் ஏன் ஆச்சுன்னு தெரியல, அவங்க அப்பா விடல நினைக்கிறேன் ப்ராப்ளி, அதனாலே என்னன்னு தெரியல. சோ நான் இன்னைக்கு என்ன சொல்றேன்னா, இந்த நாளிலே நீங்க வந்து உங்க பிரச்சனை அப்படியே இருக்குன்றது ஓகே, எனக்கு புரியுது, அது மாறன்றதும் புரியுது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வேற ஒரு கணத்தை பார்க்க ஆரம்பிங்க. What if God prepared this problem to elevate you and promote you?
Yeah, why God made this problem look bigger and bigger and bigger? So that everybody also will know that there is something very significant and very powerful in you and with you. Why don't you think like that? Brother, நான் யோசிக்கிறதுனாலே அதுதான் விஷயமே. அதான் விஷயமே. கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. எதுக்கு தெரியுமா? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, அப்படின்னா உத்தமமான எண்ணங்களோடு இருக்கிறவர்களுக்கு. எதுக்கு தெரியுமா? தம்முடைய வல்லமை விளங்கப்பட முடியும். அப்படின்னா எப்படிப்பட்ட உத்தம இருதயம்? உத்தம இருதயம் என்ன இருதயம்னா, எந்த இருதயம்னா, ஆண்டவரே உடைய வல்லமையை நான் பார்க்க விரும்புகிறேன். நீர் உண்மையிலே வல்லமையிலே என்று நான் விசுவாசிக்கிறேன். என் சூழ்நிலைகள் என்னெல்லாமோ நடக்குது, ஓகே. ஆனால் நீர் உண்மை உள்ளவர், நீர் வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். அது மட்டுமல்ல, உடைய வல்லமை என் வாழ்க்கையில காண்பேன் என்று நான் விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன் என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் தான் உத்தம இருதயத்தார். இன்னொரு உத்தமமானவன் யாரு? காலை பத்தி கர்த்தர் சொன்னாரு, உத்தம இருதயத்தில் ஏன் தெரியுமா சொன்னார்? பேசுனதுனால என்ன பேசினா? எளிதாய் மேற்கொள்ளலாம் சொன்னார். இப்ப ஏனாக்கியர் தானப்பா. ஆமா, அவனை ஏன் கர்த்தர் வச்சிருக்காரு? என் கையில அவன் சாகணும்னு தான் வச்சிருக்காருன்னு காலை சொன்னான். இவனுங்களாம் சொன்னானுங்க நாங்க செத்துருவோம் கேள்வி. இவன் சொன்ன இல்ல இல்ல, ஏனாக்கியர் என் கையில சாகணும் தான் கர்த்தர் அவனை அங்க வச்சிருக்காரு. அவனை அதான் பாதுகாத்து வச்சிருக்காரு இவ்வளவு நேரம். வெள்ளத்துல, நோவா வெள்ளத்துல ராட்சசெல்லாம் செத்து போனாங்க, இவன் சாகல, எஸ்கேப் ஆயிட்டான். ஏன்னா நான் போட்டு தொழுதான் அவன் அங்க இருக்கான். என்னன்னா, எனக்கு என்ன சவால்னா, நான் இப்ப உங்கள்கிட்ட இப்படி பேசிட்டு போயிட்டு நான் வேற மாதிரி பேசிட்டு இருந்தேன்னா எனக்கே நடக்காது. நான் சொல்றது என்னோட சவால் என்னன்னா, பிரசங்கம் பண்ணும்போது மட்டுமில்ல, நார்மலா இருக்கும்போது நான் எனக்கு பிரசங்கம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி பிரசங்கத்தை கேட்கிறவர்களாகி நீங்கள் இப்பொழுது கேட்டுட்டு போறது மட்டும் இல்ல, நீங்க போய் தொடர்ந்து உங்களுக்கு நீங்களே இதை பிரசங்கமாக செய்து கொண்டிருக்க வேண்டும். உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். அதாவது குறிப்பா நெகட்டிவ் சிச்சுவேஷன்ல நீங்க இதை சொல்லி சொல்லி இது உங்க வாடிக்கையா மாத்திட்டீங்க. நெகட்டிவ் சிச்சுவேஷனை பார்த்தாலே உங்க வாய் ஆட்டோமேட்டிக்கா பேச ஆரம்பிச்சிடணும். உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். ஆமா, பிரச்சனை இருக்கு, உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிப்பேன் என்றவர் என்னோடு இருக்கிறார். இப்படிலாம் நீங்க பேச பழகிட்டீங்கன்னா உங்க வார்த்தையில வெயிட் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நல்லா கவனிங்க, முக்கியமான சொல்றேன். திரும்ப திரும்ப நீங்க அதை கன்ஃபர்ஸ் பண்ணும்போது உங்க வாயில வெயிட், அந்த வேர்ட்ஸ்ல வெயிட்டான வார்த்தையா மாறிடும். வார்த்தைகள் தடிமானம் ஆயிரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு வேல்யூ அதிகமாயிரும் ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய மண்டலத்துல. இப்படிப்பட்டவர்களுக்கு முன்பாக பிசாசால நிக்க முடியாது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் நவ். இயேசு கிறிஸ்து ஏன் அவ்வளவு வல்லமையா இருந்தாரு? ஏன் இருந்தாருன்னா, அவரு இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி அவர் கண்டிப்பா பேசியிருக்கணும். அவருடைய வார்த்தையிலே அவ்வளவு வல்லமை இருந்தது. ஏன் அவர் தான் இட்டர்னல் வேர்டு. அவர் பூமிக்கு வரும்போது அதெல்லாம் இறக்கி வச்சு தானே வந்தாரு. ஆகவே அவர் எவ்வளவு நேரம் வார்த்தையோட செலவு பண்ணிப்பாரு நான் யோசிக்கிறேன். அது எவ்வளவு நேரம் சொல்லிட்டே இருந்திருப்பாரு. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அதெல்லாம் அவர் சொல்லி 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 ரிப்பீட்டட் கன்ஃபரன்ஸ்னாலதான் அது அவருடைய எண்ணங்கள் இருதயத்தெல்லாம் அவர் பேசி பேசி அவர் அந்த வார்த்தையை நிரப்பி வச்சதுனாலதான் அவர் நடந்து போனதே அற்புதம் நடக்க ஆரம்பிச்சது. நம்ம நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி நம்ம மேடைகள்ல கத்துவோம், அப்புறம் சபைகள்ல அல்லேலூயா ஆமேன்னு கத்துவோம், ஓடுவோம், விழுவோம், சிரிப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் டே டு டே லைஃப் போனே வேற பேச ஆரம்பிச்சிடும், இல்ல அமைதியாயிரும். மாற்ற வேண்டும். இதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். சொல்றாங்க பிசாசு ஹெவியா போராடுற பிரதர். நான் என்ன சொல்றேன், நல்லாவே போராடட்டும். ஆனா அவனை பார்த்து சொல்லிருங்க, நீ என்னனாலும் பண்ணிக்கோ, ஆனா உனைய முடிக்கிறது தான் கர்த்தர் என்ன உருவாக்கியிருக்காரு. உனைய காலி பண்ணதான் கர்த்தர் வச்சிருக்காரு. அது எந்த பிரச்சனை அதை பார்த்து சொல்லுங்க. இதுமெல்லாம் யாருமே தீர்க்க முடியாது, பரவாயில்ல. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி யாருமே வெளியே வந்து இல்ல, பரவாயில்ல. இதெல்லாம் முடிக்கிறதுக்காக கர்த்தர் என்ன வச்சிருக்காரு. சரி, இதான் 5வது வசனம் சொல்லுகிறது. 3:5 யோசனை 3:5 உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொடுங்க. அப்படின்னா என்ன? set yourselves apart. So how do you set yourselves apart? உங்களை பிரித்தெடுத்து எப்படி பிரித்தெடுத்துப்பீங்க? கர்த்தருடைய வார்த்தையை, அவருடைய வாக்குத்தத்தங்களை மட்டுமே உங்க வாயினால சொல்றதுதான் பிரித்து எடுக்கிறது. நான் திரும்ப சொல்றேன், ரொம்ப கிளாரிட்டி கொடுக்க விரும்புறேன். உங்கள் ஜெப நேரம் என்பது முக்கியம். கண்டிப்பா ஜெபிக்கணும். ஜெப நேரம், அப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறது, அப்புறம் இயேசுவின் ரத்தத்தின் தியானம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்நிய பாஷையில பேசி ஜெபிப்பது, இது 3மே ரொம்ப ரொம்ப முக்கியம், இல்லைன்னு சொல்லல. ஆனா பரிசுத்தம் பண்ணி கொடுங்கன்றது இதோட நின்று விடுகிற காரியம் அல்ல. நீங்க பைபிள் படிக்கும் போது பரிசுத்தமாக்கப்பட்டு கொடுக்கிறீர்கள் அப்படின்னா என்ன? உங்கள் எண்ணங்கள் வேறு பிரிக்கப்பட ஆரம்பிக்கிறது. ஆதாமின் குடும்பம் இல்ல கிறிஸ்துவின் குடும்பம், ஆதாமின் குடும்பம் இல்ல கிறிஸ்துவின் குடும்பம், பிரச்சனைகள் என்னை ஆளாது, நான் ஆளுகிறேன் அப்படின்னு அந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கிறது. நீங்க வார்த்தையை வாசிக்கும் போதும் அதே நடக்குது, ஜெபிக்கும் போது அதே நடக்குது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தியானிக்கும் போது இன்னும் உங்களுக்கு உரிமைகள் கூடுகிறது. உரிமைகளை பற்றி அந்த தைரியம் கொடுக்கிறது. இல்ல, எனக்கு உண்மையிலே கிறிஸ்துக்குள்ளதான் இருக்குது அப்படின்னா கூடுது. இதோட பரிசுத்தம் பண்ணி கொள்ளுதல் நின்றது இல்ல. இதெல்லாம் முடிஞ்ச பின்பு
நீங்க அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு இருக்கும்போது, உங்க வீட்டு வேலைகள் செய்யும்போது, அலுவலகத்துக்கு போயிட்டு இருக்கும்போது, அங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே கூட இடையில இடையில உங்க வாயினால் பரிசுத்தம் பண்ணி கொண்டே இருங்கள். எப்படி? இவைகளை பேசிக் கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள், சமீபத்துல சொன்ன வாக்குத்தத்தங்கள், முன்னாடி சொன்ன வாக்குத்தத்தங்கள், இப்ப ரீசென்ட்டா இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்கள்ட்ட பேசுனது. இப்படி நெறைய இருக்கு. எதெல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இல்ல கர்த்தருடைய ஆவியின் உதவினால் இப்ப எத ஃபோக்கஸ் பண்ணணும்னு நீங்க அறிந்து கொள்ளலாம். பண்ணிட்டு ஆனா பேச ஆரம்பிங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியலனா நார்மலா பேச ஆரம்பிங்க. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள பேச ஆரம்பிங்க. சொல்ல ஆரம்பிங்க. சும்மா எதையோ சொல்றதுக்கு அத சொல்லுங்க. எதையோ பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு அத சொல்லுங்க. இப்படி உங்க மனச மாத்துங்க. உங்க கான்வர்சேஷன்ஸ மாத்துங்க. உங்கள சுத்தி இருக்கவங்கள மென்டல் நெனச்சா கூட பரவால்ல. கவலைப்படாதீங்க. கிறிஸ்துவுக்கு பைத்தியம் அப்படின்னு ஒரு ப மறைந்த ஜஸ்டின் ப்ரோ அவர் பாடியிருந்தாரு. கிறிஸ்துவுக்கு பைத்தியம் நீ யாருக்குன்னு பழைய பாட்டு. அது மாரி ஆமா நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியம் தான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நீங்க பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் நாம் ஒரு பெரிய வேலையில இருக்கிறோம். ராஜாவின் வேலையில இருக்கிறோம். சரியா? ராஜா நம்ம இந்த பூமியில வைத்திருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு. இந்த இந்த பூமியில இருக்கிற ஜனங்களையும், பூமியின் செல்வங்களையும், ராஜ்யங்களையும் அவருக்கென்று கொடுக்கிற வேலை. கொண்டு வர்ற வேலை. இப்படி ஒரு பெரிய வேலையில நம்ம இருக்கிறோம். அதனால நமக்கு விசுவாசத்தை கட்டி எழுப்ப வேண்டியது ஒரு 24 கிராஸ் நம்முடைய ஜாபா இருக்குது. நமக்கு பெரிய வேலையா இருக்கு. மற்றவங்க நினைக்கிறாங்க, உலகத்தாரங்க நினைக்கிறார்கள். அவங்க கிறிஸ்தவங்களா கூட இருக்கலாம். அவங்க தேர் கோயிங் நோவேர். இவங்களெல்லாம் பின்பற்றி எந்த பிரயோஜனமும் கிடையாது. சில பேர் சொல்லலாம், பிரதர் நான் இருக்கிற குடும்பம் அப்படி இல்ல. என் சூழ்நிலை அப்படி இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தருக்கு பிரியமானவன் அவர் சித்தத்தை பாபிலோனிலும் செய்வான். அவன் கை கல்தேயரின் மேல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பாபிலோன் மாதிரி ஒரு இடத்த கூட கர்த்தருக்கு பிரியமானவன் ஒரு சித்தத்தை செய்வான். அப்படின்னா என்ன? கர்த்தருக்கு பிரியமானவன் என்றால் விசுவாசத்தில் வாழ்கிறவன். அவன் கை நிச்சயமா கல்தேயர் மேல இருக்கும். அவன் எங்கனாலும் விசுவாசத்துல இருப்பான். என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை உங்க சுத்தி இருக்கவங்கலாம் பயங்கரமானவங்க பிரதர். அவங்க என்னெல்லாம் பேசுறாங்க தெரியுமா? நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு அவங்ககிட்ட போய் எதுவும் பேச வேணாம். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கூட கொஞ்சம் கூட இல்லையா? இருக்கும்ல. தனியா நீங்க உட்கார்ந்துக்கிற நேரம் இருக்கும்ல. நீங்க பாத்ரூம் போற நேரம் இருக்கும்ல, குளிக்கிற நேரம் இருக்கும்ல. அது கூடவா இல்லை என்று சொல்லுகிறீர்கள்? அ அந்த நேரத்துல எதுவுமே முடியல நான் என்னால ஜெபிக்க முடியல, ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொன்னா கூட, வாயை திறந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பேச ஆரம்பிங்க. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை பேச ஆரம்பிங்க. பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. வேறு பிரிக்கப்பட ஆரம்பிப்பீர்கள். வித்தியாசங்கள் உண்டாகும். உங்க வாழ்க்கை, உங்க வார்த்தையிலிருந்து வல்லமை புறப்படும். வல்லமை புறப்படும். அற்புத அடையாளங்கள் நடக்கும். சோ உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொடுங்கள். கர்த்தர் நாளைக்கு அற்புதங்களை செய்வார். பரிசுத்தம் பண்ணிக் கொடுங்கள். நாளைக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்வார். நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு நாளும் நம்முடைய அறிக்கையாக இருக்கட்டும். நான் என்னை பரிசுத்தம் பண்ணிக் கொள்கிறேன். அவருடைய வார்த்தையினால், அவருடைய ரத்தத்தினால் நான் என்னை பரிசுத்தம் பண்ணிக் கொள்கிறேன். நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். எஸ், ஒன் டே இஸ் எனஃப். டேஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஒரே நாள் வந்துடும். சம்டைம்ஸ் ஒரு நாள் வர்றதுக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வேண்டியதுதான், ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கலாம். வாயை வச்சு நிறைய பண்ணுவோம். ஆனால் நிச்சயமாக முடிவு உண்டு. அந்த முடிவு ஒரு நாளே நடந்துடலாம். நீங்க இந்த கோலியாத் 40 நாள் சுத்திட்டு இருந்தா ஒரே நாள் தாவீது முடிச்சிட்டான். அதே மாதிரி உங்க ஆவியிலிருந்து அந்த தாவீதின் மேல இருந்த அபிஷேகத்தை போல, கிறிஸ்து மேல இருந்த அபிஷேகத்தை போல உங்களுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ உங்கள் அபிஷேகம் 40 நாள் ஒருவேளை உங்கள் மாம்சம் உங்களை டாமினேட் பண்ணிட்டு இருக்கலாம். சவுலும் அண்ட் டீம் வந்து மாம்சத்தை குறிக்கிறார்கள், பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா ஒரே நாள் தாவீது கதை முடிச்ச மாதிரி உங்கள் ஆவி வந்து ஒரு நாள்ல பிரச்சனை சரி பண்ணக்கூடிய திறன் உங்க ஆவியில் இருக்கு. ஒரு நாளில், ஒரு வார்த்தையில் சூழ்நிலை மாற்றக்கூடிய வல்லமை உங்க ஆவியில் இருக்குது. அந்த இடத்துக்கு போறதுக்கு நம்ம நிறைய வார்த்தைகள் பேச வேண்டியிருக்கு. நம்ம வாயை சரியா வைக்க வேண்டியிருக்கு. சரியா? தொடர்ந்து இந்த காரியங்கள் நாம் செய்வோம். இது ரொம்ப சீரியஸ் ஆயிடுங்க. தொடர்ந்து செய்வோம். கர்த்தர் பெரிய சாட்சிகளை மத்தியில் நிச்சயமாக எழுப்புவார். பெரிய அற்புத அடையாளங்கள் நடக்கும். வியாதிகள் சுகமாகும். போராட்டங்கள் மறையும். பலவீனங்கள் மாறும். யோர்தானை கடந்து செல்வோம். அப்படின்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளுக்குள் கடந்து செல்வோம். கர்த்தர் அருளின வாக்குத்தத்தங்களை நிச்சயமாக சுதந்திரிப்போம். ஜெபிக்கலாம். Thank you, Father. Thank you, Heavenly Father. Horabante rebadara hanto ribrocada romboko. Horabrante rebadara hanto robroconte rigadara bro. Orabrande regadara hanto ribrocoda rabacanto robronde rebadara brontero. Rembrocondo rubrunga nera bancanture brande ribadara bo. எசேக்கியேல் அந்த உலர்ந்த எலும்புகள் பள்ளத்தாக்கில் இருந்தபோது மிகவும் உலர்ந்ததான எலும்புகள் இருந்தது. ஆனால் ஹalleluya, கர்த்தர் அருளின வார்த்தை எசேக்கியேல் பேசின போது அங்கே மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்தது.
Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Ramba Kadar Hondurian Kam the Rumbra Kadubirion Condora Bantara. Eri Bonto Rungo Turi Banta Remba Kid Rangadora Branda Ragada Baran. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Riba Canto Ruba Kanderiga Diru Bonta Rara Candero. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Riba Hunter Rumba Conte Riba Bro. Orida Rabaka Dodo Hunduri Bro Kendi Badara Gadante Duru Brantero. Thank you, Heavenly Father. 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 Ribadara Hunter Rebra Cantor. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Ribadara Hunter Ragadara Brunturu Rokadara Branda Regadaro. Hallelujah. Hallelujah. கர்த்தர் உங்களோடு சில காரியங்களை பேசியிருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், எழுதி வச்சதை திரும்ப திரும்ப பேசுன்னு சொல்றார். உங்களோட சில காரியங்கள் பேசியிருக்கிறார். அதை எழுதி வைத்து அது நடக்கும் வரை பேசு. Hallelujah. 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 சில பேர் உங்களை அழித்து விடுவேன் என்று மிரட்டுகிறார்கள். நீ காணா போயிருவேன், நீ ஒண்ணுமே இல்லை ஏற்கனவே, இன்னும் காணா போயிருவேன் மிரட்டுறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக இடம் கொள்ளாமல் பெருக செய்ய போகிறார். ஒரு பாட்டு வரும், இல்லாமல் செய்வேன் என்று சொல்வோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன். இந்த பாடல் வரிகளை படி கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறார். இடம் கொள்ளாமல் பெருக போகிறீர்கள், இடம் கொள்ளாமல் பெருக போகிறீர்கள். Hallelujah. Riba kandu reda rambra kontoro. Uiderambang kandura branda renga dura branta rida branda reda rokodora branta. Bremba canta rida rang rodrion grundur branta ribadara benda rogodora branta ragadara. Glory to Jesus. Glory to Jesus. Glory to Jesus. Rabadara hantaro. Parambanta rimbra kadoro bronkandara barantara. 1 minute. Just now, if I open your mouth and speak what you want to. என்ன வேணுமோ வாய் திறந்து பேசுங்க. இப்ப பேசுங்க. பேசுகிற வார்த்தைகளை அது தொடர்ந்து பேசவும் ஆரம்பிங்க. ஆனா இப்ப பேசுங்க. The portal is opening now in the realms. So you speak, you're going to receive it. Speak. Speak. Whatever you spoke right now, heaven has agreed there is going to be great results. But keep speaking. Keep speaking. Heavenly, it's registered. Now it has to be registered in your heart. அது வரைக்கும் திரும்ப திரும்ப பேசிட்டே இருங்க. நீங்கள் சொன்னபடியே உங்களுக்கு ஆகும். நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் அப்படியே உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். Lord, we thank you for this time. நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் தாமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே முத்திரை போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயங்களே இது காக்கப்பட்டதா இருக்கட்டும். எப்பொழுதெல்லாம் ஆண்டவரே சத்துரு எங்கள் வாயை குறைத்து மதிப்பிட விரும்புகிறானோ, எங்கள் அறிக்கைகளை அவமதிக்கிறானோ, அப்பொழுது கர்த்தாவே இந்த வார்த்தைகளை எழும்பி நிற்பதாக, எழுந்து வருவதாக, சத்துருவின் கோட்டைகள் தகர்க்கப்படுவதாக. ஜெயம் உண்டாகட்டும். அன்று பார்த்து கொண்டிருக்கிற ஜெபிக்கிறேன், பெரிய மாற்றங்கள் ஏற்படட்டும். சூழ்நிலைகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்படட்டும். இந்த மாதத்தின் முடிவுக்குள்ளாகவே அநேக சாட்சிகளை எழுப்ப போறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. Thanks for joining. See you in the next meeting. Thank you.